டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். டைகர் குரூப்பில் இருக்கும் அனைவருமே சர்வாவின் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கி இருந்தனர். அதனால் சர்வா அடுத்ததாக கரிகாலனையும் சூர்யாவையும் அழைத்துக் கொண்டு அவனுடைய பேலஸிற்கு செல்ல திட்டமிட்டிருந்தான். அங்கு சென்று மனோஜை பார்த்து தனது திட்டத்தின் முதல் வேலையை ஆரம்பிக்க ஆயத்தமாகி இருந்தான். அதே நேரம் மோனிகா போலீசிலிருந்து காப்பாற்றப்பட்டு ஆதிசேஷனிடம் திட்டு வாங்கிக் கொண்டு இருந்தாள். நான் பண்ணலேன்னு சொன்னா நம்ப மாட்டீங்களா என்று இறுதியாக அவள் கேட்டிருக்க ஆதிசேஷன் வேறு யார் மீது சந்தேகம் இருக்கிறது என்று வினவினார். அப்போது சர்வா பெயரும் டைகர் பெயரையும் மாறி மாறி அவள் சொல்ல, ஒரு நிமிஷம் இரு, ஏன் இவங்க 2 பேரோட பேரும் ஒரே மாதிரி இருக்கு? டைகரோட உண்மையான பேர் சர்வேஸ்வர ராஜன், வித்யா ஸ்கின் கேர் நடத்துற அவன் பேரும் சர்வா என்ற கேள்வியோடு மோனிகாவை பார்த்தார். இருவரும் இங்கு இதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்க சர்வா மாலை நேரம் ஆபீஸ் வேலையை முடித்துவிட்டு பார்க்கிங் ஏரியாவிற்கு வந்தான். அப்போது சூர்யாவிடமிருந்து அவனுக்கு போன் வர, நான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துடுவேன் என்று கூறினான் சர்வா. சூர்யாவும் சரி, நானும் கரிகாலன் அங்கிள் கூட அங்க வந்துடுறேன் என்று கூறி அழைப்பை துண்டிக்க சர்வாவின் கார் பார்க்கிங்கை விட்டு கிளம்பியது. அவன் எண்ணம் முழுவதும் இப்போது மோனிகாவின் மீதுதான் இருந்தது. 1 மணி நேரத்தில் அவள் ஸ்டேஷனில் இருந்து விடுவிக்கப்பட்டது சர்வாவிற்கும் தெரியும். ஈஸியா தப்பிச்சிட்டேன்னு நினைக்காத, உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வைக்கிறது என்னோட பிளான் இல்ல. இந்த நியூஸை பரப்பி உன்னை அசிங்கப்படுத்துறது தான் என்னோட திட்டம். இதனால உன் கம்பெனி பேரும் அடி வாங்கும், கொஞ்சம் கொஞ்சமா உன் கம்பெனி அழியும். உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் உன்னை கொல்லுவேன் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்ட சர்வாவிற்கு மோனிகாவின் மீது கட்டுக்கடங்காமல் கோபம் வந்தது. இன்று வரை அவன் அம்மா வித்யாவின் முகத்தை கூட அவன் பார்க்காமல் போனதற்கு காரணம் மோனிகா மட்டுமே. தன் கையாலேயே மோனிகாவை கொல்ல வேண்டும் என்ற அளவிற்கு துடித்துக் கொண்டிருந்தான். இந்த யோசனையுடனே வீடு வந்து சேர சூர்யா கரிகாலன் இருவரும் அவனுக்காக காத்துக் கொண்டிருந்தனர். சாரி அங்கிள், சாரி சூர்யா, ஆபீஸ்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு என்று சொல்லிக்கொண்டு அறைக்குள் சென்று குளித்து முடித்து உடைமாற்றி வந்தவன் அவர்களோடு அமர்ந்தான். மூவருக்கும் கிளாஸில் ஜூஸை கொண்டு வந்து வைத்தான் சூர்யா. ஜூஸை குடித்துக்கொண்டே, சொல்லு டைகர், உன்னோட பிளான் என்ன? நாம இப்போ என்ன பண்ணணும் என்று கேட்டார் கரிகாலன். தானும் தலையாட்டிய சர்வா, பிளான் ரொம்ப பெருசு அங்கிள், ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாம ஒன்னொன்னா பண்ணணும் என்று ஆரம்பித்தான். கரிகாலன் சூர்யா இருவரும் அவன் சொல்வதை கவனமாக பார்த்து கொண்டு இருந்தனர். நம்ம முதல்ல இங்கிருந்து என்னோட பேலஸ்க்கு போகணும். அங்க ஏற்கனவே சூர்யா டீமுக்குள்ள இருந்த ஸ்பைய பிடிச்சு வச்சிருக்கோம். அவனுக்கு என்ன பத்தி, அதாவது டைகர் பத்தியும் நான் எப்படி இருக்கேங்கிற விஷயமும் தெரியணும். அதுக்காக தான் இந்த கேங்குக்குள்ள அவன் இருந்திருக்கான் என்று சர்வா சொல்லிக்கொண்டே போக, என்ன சொல்ற சர்வா, அங்க வரைக்கும் ஸ்பை வந்துட்டாங்களா? அதுவும் சூர்யா டீமுக்குள்ளேயே இருந்திருக்காங்களா? நீ சொல்றத பார்க்கும்போது இன்னும் எங்கெங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு யோசிக்க கூட முடியல என்று கவலையோடு சொன்னார் கரிகாலன். இதத்தான் அங்கிள் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது ரொம்ப பெரிய விஷயம். ஒருத்தர் 2 பேர்னு நம்மளால கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அதுக்கு தான் இந்த பிளான் என்று சொன்ன சர்வா சூர்யாவை பார்க்க, ரொம்ப நாளா டீம்ல இருந்தான், அதனாலதான் எனக்கு அவன் மேல டவுட்டே வரல. அவன் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஸ்பையா மாறினானா இல்ல ஸ்பையா உள்ள வந்தானான்னு கூட இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல என்றான் சூர்யா. பரவாயில்ல, அவன் எப்படி வந்திருந்தாலும் இப்ப நமக்கு அது முக்கியம் இல்ல. என்னோட பிளான் படி பிடிச்சு வச்சிருக்கிற அவனை நானே தப்பிக்க விட போறேன். தப்பிச்சு அவன் நேரா அவனோட பாஸ் கிட்ட தான் போவான். அவனே தானா தப்பிச்சு வந்ததா அவனும் நினைப்பான். அவனோட பாஸ் கிட்டையும் அதைத்தான் சொல்லுவான் என்று சர்வா கூற, அப்படின்னா அவன்தான் முதல்ல வெளியில போய் டைகர் உயிரோட இல்லைன்னு சொல்ல போறான், கரெக்டா என்று கேட்டார். அதற்கு ஆமோதிப்பதாக தலையாட்டிய சர்வா, எஸ், பட் இந்த இன்ஃபர்மேஷனை உண்மைன்னு அந்த பக்கம் இருக்கிறவங்க நம்புறதுக்கு இன்னொரு ஆளும் இதே இன்ஃபர்மேஷனை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் என்று சர்வா யோசனையுடன் கூற, ஆனா இதெல்லாம் பண்றது மூலமா நம்மளோட கம்பெனிக்கும் புரோட்டானுக்கும் எதுவும் பிரச்சனை வராதா என்று கேட்டான் சூர்யா. இதால புரோட்டானுக்கு எந்த பிரச்சனையும் வராது.
இதை உள்ளுக்குள்ள எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் டாப் லெவல்ல மட்டும்தான் முதல்ல பரவும். ஆதிசேஷன் இந்த நியூஸை நம்பினதுக்கு அப்புறம் அவனும் அவனோட பையனும் சேர்ந்து இதை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அதுவே நமக்கு போதும் என்று சர்வா சொல்லி முடிக்க அதை கேட்டு கைத்தட்டிய கரிகாலன், பிரில்லியன்ட் பிளான், இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இதை நம்ம எப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம் சர்வா என்று கேட்டார். சர்வா ஒரு நொடி யோசித்துவிட்டு, இன்னைக்கு நைட் தான் சரியான டைம். மனோஜை தப்பிக்க வைக்கணும்னா நைட் டைம்ல தான் அது பாசிபிள் என்று கூறிய சர்வா, எந்த இடத்துலையுமே டைகர்ங்கிற பெயரை தாண்டி சர்வாங்கிற என்னுடைய நேமை யூஸ் பண்ணக்கூடாது. தாஸ் கிட்டையும் மற்றவங்க கிட்டையும் நான் இந்த பேரை தான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை அவங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா என்னோட பிளான் சரியா நடக்காது என்ற அறிவுரைகளை சர்வா கூற, அப்போ பார்ட்டிக்கு வந்த டைகர் யாருன்னு கேட்டா அதுக்கு என்ன பண்றது என்றான் சூர்யா. அதற்கு யோசித்த சர்வா, இதுவரைக்கும் யாரும் பார்க்காத ஒருத்தரை கொண்டு வந்து அவன்தான் டைகரா நடிச்சான்னு சொல்லு என்று கூறினான். ஓகே, எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சாச்சு, நாம வேலையை சீக்கிரமாவே ஆரம்பிக்கலாம் என்று கூறி கரிகாலன் எழுந்து நிற்க சர்வா தலையாட்டினான். ஒரே ஒரு நிமிஷம் என்று கூறிய சூர்யா, சிவானி எதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்றா? அவளுக்கு நீதான் டைகர்னு தெரிஞ்சிருச்சா என்று கேட்டான். உடனே இல்லை என்று தலையாட்டியவன், அவ ஆரம்பத்திலிருந்து இப்படிதான், நாங்க லவ் பண்றதுக்கு முன்னாடி கூட இதே மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா, அவளை பத்தி பெருசா யோசிக்க தேவையில்லை என்று கூறி சர்வா பேச்சை முடிக்க மூவரும் டைகரின் பேலஸுக்கு கிளம்பினர். மாலை நேரம் கிளம்பி இருக்க இரவுதான் அங்கு சென்று சேர்ந்தனர். பாதுகாப்பிற்காக சில ஆட்களையும் சூர்யா அழைத்துக் கொண்டே கிளம்பியிருந்தான். அங்கு வந்து சேர்ந்ததுமே கரிகாலன் சர்வா இருவரும் ஓரிடத்தில் அமர்ந்து அங்கிருந்த விலை உயர்ந்த வைனை குடிக்க ஆரம்பித்திருந்தனர். இன்னொரு பக்கம் சூர்யாதான் நம்பிக்கையான ஒரு இளைஞனை தேடிப்பிடித்து அழைத்து வந்திருந்தான். சிறு வயதிலிருந்தே அவன் சூர்யாவிற்கு தெரிந்தவன். அதனாலே அவனை நம்பினான். கரிகாலனுக்கு சந்தேகம் வந்தாலும் சர்வா சரி என்று ஒப்புக்கொண்டான். சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சதுதானே? உன்னை நம்பித்தான் நாங்க இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறோம், எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது என்று சூர்யா தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்க, நீங்க சொல்றது புரியுது பாஸ், ஆனா கொஞ்ச நாள் முன்னாடி டைகர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு, இப்ப திடீர்னு இப்படி சொல்றீங்க என்று கேட்டான் அவன். அவன் பெயர் கௌதம். கரெக்ட் கௌதம், ஆனா நான் சொல்றத கேளு, நீ மட்டும் நான் சொன்ன வேலையை முடிச்சு கொடுத்தா டைகர் கிட்ட இருந்து உனக்கு பெரிய பரிசு கிடைக்கும் என்றதும், ஓகே கண்டிப்பா 100% நான் இதை சூப்பரா முடிச்சு கொடுக்கிறேன் என்று கூறினான் அவன். சூர்யா அவன் தோளில் தட்டிவிட்டு கரிகாலனிடம், போலாம் அங்கிள் வாங்க என்று அழைக்க அவர் சூர்யாவோடு கிளம்பினார். சர்வா மட்டும் அமர்ந்து இன்னும் குடித்துக் கொண்டிருந்தான். கதவின் அருகில் வந்ததும் அப்படியே நின்ற சூர்யா அங்கிருந்த ஆட்களிடம் செல்லும்படி சைகை செய்தான். அவர்கள் சென்றதும் சூர்யாவை பார்த்த கரிகாலன், ஸ்டார்ட் பண்ணலாமா என்று கை சைகையில் கேட்க அவனும் சரி என்று தலையாட்டினான். உடனே இப்ப என்ன பண்றது, இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது என்று கரிகாலன் கேட்க, இங்க பாருங்க அங்கிள், உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் டைகர் கீகர்னு யாரும் இல்லைன்னு, அதை சமாளிச்சுதான் ஆகணும் என்று சூர்யா சொல்ல, ஏய் மெதுவா பேசு, யாருக்காவது கேட்டுட போகுது, அப்புறம் எல்லாம் முடிஞ்சிரும் என்று அவனை அமைதிப்படுத்தினார் கரிகாலன். கூடவே, இப்படி சத்தமா பேசி யாருக்காவது கேட்டுச்சுன்னா என்ன பண்றது, உள்ள இருக்கிறவனுக்கு கேட்டுச்சுன்னா அவ்வளவுதான், பார்த்து பேசு என்று கரிகாலன் பயந்தது போல சொல்ல, அதை பத்தி பயப்படாதீங்க, இப்பதான் நான் ஆள் அனுப்பி செக் பண்ணேன், உள்ள இருக்கிறவ தூங்கிட்டு இருக்கான், அதனால பிரச்சனை இல்லை, ஒருவேளை அவனுக்கு கேட்டாலும் நாம தான் அவனை கொல்ல போறோமே, சோ எந்த ப்ராப்ளமும் வராது. அடுத்து ஆதிசேஷனை என்ன பண்றதுன்னு தான் நாம யோசிக்கணும். அவனுக்கு டைகர் இல்லேன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், என்ன பண்ணுவான்னு தெரியாது என்று சத்தமாக சொல்லிக்கொண்டு கதவை திறந்து சூர்யா உள்ளே செல்ல கரிகாலனும் பின்னால் வந்தார். என்ன இவனை ஜாலியா விட்டு வச்சிருக்கீங்க, இவங்கிட்ட இருந்து இன்னும் எந்த உண்மையும் வரலையா? இவனை அடிச்சு எப்படியாவது உண்மையெல்லாம் வாங்க வேண்டியது தானே, இவங்கிட்ட இருந்து விஷயத்தை வாங்கினாதான் ஆதிசேஷனை நம்மளால ஜெயிக்க முடியும், இவனை எப்படியாவது பேச வைக்கணும் என்று கரிகாலன் சொல்ல, அதுக்குதான் அங்கிள் நாங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரியான ஒரு ஆளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இப்போதைக்காவது நாம டைகர் இல்லைங்கிற விஷயத்தை மறைக்கணும், அதுவும் நமக்கு முக்கியம் என்று சூர்யா கரிகாலனிடம் பேசிக்கொண்டே மெதுவாக மனோஜை திரும்பி பார்த்தான்.
கண்மூடி படுத்திருந்த அவன் மயக்கத்தில் இருப்பது போல்தான் தெரிந்தது. அவன் அருகில் சென்று பக்கத்தில் இருந்த தண்ணீர் பாக்கெட்டை எடுத்து மொத்தமாக அவன் மீது ஊற்றினார் கரிகாலன். இப்போது வரை அவர்கள் பேசியதை அவன் கேட்டானா இல்லையா, நிஜமாக மயக்கத்தில் இருக்கிறானா இல்லை நடிக்கிறானா என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அதற்காகவே இதை செய்தார் கரிகாலன். தண்ணீர் பட்டதும் பதறி எழுந்த மனோஜ், "ப்ளீஸ், என்ன ஒன்றும் பண்ணாதீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ்" என்று கத்தினான். அவனை ஆச்சரியமாக பார்ப்பது போல பார்த்த கரிகாலன், "ஏய், என்ன இது? இவன் தெளிவாத்தான் இருக்கான். நாம பேசினதையெல்லாம் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல வெயிட் பண்ணக்கூடாது. துப்பாக்கிய கொடு, இவன் கதைய முடிக்கணும்" என்று சூர்யாவிடம் கை நீட்ட சூர்யாவும் துப்பாக்கியை கொடுத்தான். "இல்ல, நான் எதுவும் கேட்கல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன்" என்று பயத்தில் கத்த ஆரம்பித்தான் மனோஜ். "பொய் சொல்லாத, நிஜமா நீ எதுவும் கேட்கலையா? யார்கிட்ட பொய் சொல்ற? டைகர் இல்லைன்னு நாங்க பேசினதை நீ கேட்கல" என்று கேட்டுக்கொண்டே துப்பாக்கியை அவனை நோக்கி நீட்ட மனோஜ் பயந்து போனான். எப்படி தப்பிப்பது என்று தெரியவில்லை. "ப்ளீஸ், என்னை விட்டுருங்க, எதுவும் பண்ணாதீங்க, நான் எதுவும் கேட்கல" என்று கெஞ்ச ஆரம்பித்தான். "உன்னை எதுவும் பண்ணக்கூடாதா? அப்ப நீ வாயை திறந்து உண்மைய சொல்லு. ஆதிசேஷனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்?" என்று சூர்யா மிரட்ட, "எனக்கு எதுவும் தெரியாது. நான் எப்படி ஆதிசேஷன் மாதிரி பெரிய ஆள் கூடலாம் பழக்கம் வச்சிருப்பேன்? எனக்கு அவர் யாருன்னு கூட தெரியாது. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க" என்று பயத்தில் கெஞ்சினான் மனோஜ். "என்னடா, ஒன்னும் தெரியாத மாதிரி நடிச்சு எஸ்கேப் ஆக பாக்குறியா? அதெல்லாம் நடக்காது" என்று சொன்னார் கரிகாலன். சூர்யா, கரிகாலன் இருவரும் அவனை பார்த்து கொண்டிருக்க அவசரமாக உள்ளே ஓடி வந்த கௌதம் சூர்யா காதில் ஏதோ சொன்னான். "வாட்? என்ன சொல்ற?" என்று அதை கேட்டு அதிர்ச்சி அடைவது போல நடித்த சூர்யா உடனே கரிகாலனிடம், "நாம இங்கிருந்து போகணும், முக்கியமான ப்ராப்ளம்" என்று சொல்ல கரிகாலன் கௌதமிடம், "ஏய், இவனை பத்திரமா பாத்துக்கோ. இவனை எஸ்கேப் ஆக விட்ட அவ்வளவுதான், கவனமா இரு" என்று சொல்லி கரிகாலன் சென்றுவிட அவர்கள் சென்ற பின் கௌதம் முகத்தில் புன்னகை தோன்றியது. கதவை மூடிவிட்டு மனோஜ் அருகில் சென்றவன், "ஏய், இதுதான் சரியான டைம். ஆதிசேஷன் இந்த இன்ஃபர்மேஷனுக்காக காத்திருக்காரு. உடனே போய் சொல்லு" என்று சொல்லி அவன் சிரிக்க, "யார் நீ? என்ன பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு ஒன்னும் புரியலையே" என்றான் மனோஜ் புரியாமல். "நான் உன்னோட ஆள்தான். நானும் ஆதிசேஷனுக்காகத்தான் இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சு உன்னை காப்பாத்துறதுக்கு இங்க வந்தேன். உன்னை தப்பிக்க வச்சது நாங்க தான். எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு போய் தாச மீட் பண்ணு. அவர் உன்னை காப்பாத்துவாரு. அதுக்கப்புறம் உன்னால ஆதிசேஷனை பார்க்க முடியும். அவர்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சொல்லு, மத்தையெல்லாம் அவரே பார்த்துப்பாரு" என்று கூறினான் மனோஜ். அவனை குழப்பமாக பார்த்து கொண்டு, "எந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீ சொல்ற?" என்று கேட்டான். கதவை ஒருமுறை திரும்பி பார்த்த கௌதம், "இந்த இன்ஃபர்மேஷன் தான். இவ்வளவு நேரம் நீ கேட்டுக்கிட்டு இருந்ததா சொல்றேன்" என்று கூறினான் கௌதம். இங்கு இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்க கரிகாலன், சூர்யா இருவரும் பேலஸில் இருந்து வெளியேறி இருந்தனர். எப்படியாவது மனோஜ் இங்கிருந்து தப்பிக்க வேண்டும். அவனால் முடியவில்லை என்றாலும் கௌதம் அவனுக்கு உதவி செய்யத்தான் கௌதமை அனுப்பியிருந்தனர். சர்வாவின் திட்டப்படி மனோஜ் இந்த செய்தியை ஆதிசேஷனிடம் கொண்டு சேர்ப்பானா? ஆதிசேஷனின் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. சர்வா, சூர்யா மற்றும் கரிகாலன் மூவரும் டைகர் பேலஸுக்கு வந்திருந்தனர். டைகர் சொன்னது போலவே அவன் உயிரோடு இல்லை என்ற விஷயத்தை மனோஜுக்கு கேட்கும்படி இருவரும் பேசிக் கொண்டனர். அதை மீண்டும் உறுதி செய்யும் விதமாக அதை அவன் முன்னரே சொல்லி திட்டத்தை தெளிவாக செய்து முடித்தனர். அதற்கு அடுத்து அவன் தப்பிச் செல்வதற்கு துணையாக கௌதமை அங்கு அனுப்பி வைத்தனர். கௌதம் ஆதிசேஷனின் ஆள் போல நடித்து மனோஜை அங்கிருந்து தப்பிக்க வைப்பதுதான் திட்டத்தின் இறுதி பாகம். நினைத்தது அனைத்தும் தெளிவாக நடந்து முடிந்ததில் சர்வா, சூர்யா இருவரும் பேலஸில் இருந்து வெளியேறி இருந்தனர். நாம நினைச்ச மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இன்ஃபர்மேஷன் ஆதிசேஷனுக்கு போயிரும் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தனர். இரவு முழுவதும் சூர்யா, சர்வா, கரிகாலன் மூவரும் காரிலேயே தூங்கினர். காலை முதல் ஆளாக எழுந்த கரிகாலன் சிறிது நேரம் காருக்கு வெளியில் நடந்து கொண்டிருந்தார். அடுத்ததாக சர்வா, சூர்யா காருக்கு அருகில் செல்ல சூர்யா எழுந்திருந்தான். அவரை பார்த்ததும், "குட் மார்னிங் அங்கிள்" என்று அவன் கூற, "குட் மார்னிங் சூர்யா, பிளான் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுதா?" என்று கேட்டார். தண்ணீரால் முகத்தை கழுவிக்கொண்டு,
இன்னும் அந்த கௌதம் கிட்ட இருந்து எந்த நியூஸும் வரல. அவனை தப்பிக்க வச்சுட்டு இங்க தான் வர சொன்னேன். என்னன்னு தெரியல, பட் இது டைகரோட பிளான் ஃபிளாப் ஆகாது என்று கூறினான் சூர்யா. அந்த காரில் ஏறி அமர்ந்த கரிகாலன், எல்லாம் ஓகே தான், ஆனா அந்த பையனை நம்ப முடியுமா? அவனை நம்பி இவ்வளோ பெரிய வேலையை ஒப்படைச்சிருக்கோமே, என்ன பண்றது? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு என்றார் கரிகாலன். அதை கேட்டதும் நிமிர்ந்து பார்த்தவன், இல்ல அங்கிள், நீங்க அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க. மனோஜ் இங்கிருந்து தப்பிக்கணும், அதுவும் பத்திரமா நாம நினைச்ச இடத்துக்கு அவன் போகணும். அதுக்காக தான் கௌதம் கூட போயிருக்கான். மத்தபடி அவனால எந்த பிரச்சனையும் வராது என்று சொன்னான். இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே சர்வாவும் எழுந்து விட்டான். சூர்யா பேசுவதை கேட்டுக்கொண்டே எழுந்தவன், 2 பேரும் இங்கிருந்து எப்படி போயிருப்பாங்க? பஸ்ல போயிருந்தா கூட இந்நேரம் போக வேண்டிய இடத்துக்கு போயிருப்பாங்க. நாமளும் இப்போ சென்னைக்கு திரும்ப போகணும். அங்க ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா அதை சரி பண்றதுக்கு நாம எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு வைக்கணும் என்று எழுந்ததும் சர்வா சொல்ல மற்ற இருவரும் தலையை ஆட்டினர். முகத்தை தண்ணீரால் கழுவிக்கொண்டவன் சிறிது தண்ணீர் குடித்ததும் மூவரும் அங்கிருந்து கிளம்பினர். நேராக ஏர்போர்ட்டில் அவர்களுடைய பிரைவேட் ஜெட்டில் ஏறி சென்னையை நோக்கி பறக்க ஆரம்பித்தனர். சூர்யா அப்போதும் மீண்டும் மீண்டும் கௌதமுக்கு போன் செய்யத்தான் முயற்சி செய்து கொண்டிருந்தான். மெசேஜ் அனுப்பியும் பார்த்தான். அந்த பக்கம் கௌதம் போனையும் எடுக்கவில்லை, மெசேஜ்களுக்கும் ரிப்ளை செய்யவில்லை. இவை அனைத்தையும் பார்க்க சூர்யாவிற்கு எரிச்சல் எழுந்தது. சர்வா மீதும் அவன் திட்டம் மீதும் முழு நம்பிக்கை இருந்தாலும் கௌதம் சொதப்பி விடுவானோ என்று பயப்பட ஆரம்பித்தான். அப்படி ஏதாவது நடந்தால் அது தன்னால் நடந்தது என்று ஆகிவிடுமே. இதை எப்படி சரி செய்வது என்று குழம்பிப் போய் அவன் போனையே பார்த்து கொண்டிருக்க, என்னாச்சு, கௌதம் போன் எடுக்கலையா என்று கேட்டான் சர்வா. யோசனையில் இருந்த சூர்யா, என்ன கேட்ட என்று ஒரு நொடி தடுமாறிவிட்டு பிறகு, இங்கிருந்து அவன் எஸ்கேப் ஆகி 6-7 மணி நேரம் ஆகுது. நாமளே இன்னும் கொஞ்ச நேரத்துல சென்னை போயிடுவோம். ஆனா இந்த கௌதம் கிட்ட இருந்து இன்னும் எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. என்ன பண்றான், எங்க போனான்னு ஒண்ணுமே தெரியல. அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு என்றான். இவர்கள் பேசுவதை கேட்ட கரிகாலன், ஒருவேளை மனோஜுக்கு நாம போட்ட பிளான் தெரிஞ்சிருக்குமோ, அதனால அவன் கௌதமையும் சேர்த்து பிடிச்சு வச்சிருப்பானோ? அந்த மாதிரி நடந்திருந்தா என்ன பண்றது என்று கேட்டார். உடனே மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். உடனே சர்வா, இல்ல அங்கிள், அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, பாசிட்டிவா யோசிங்க, திங்க் பாசிட்டிவ் என்று கூறி ஆழமான மூச்சை இழுத்துவிட்டு கொண்டவன், இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நியூஸ் மீடியாவில் பரவ ஆரம்பிக்கணும். ஒருவேளை அப்படி நடக்காம போச்சுனாதான் பிரச்சனை. அப்பதான் இது சீரியஸா மாறுதுன்னு அர்த்தம். நாம ஏதாவது பண்ணியே ஆகணும் என்று சர்வா கூறிட கரிகாலன் அதை கேட்டு முகத்தை சுருக்கினார். மூவருமே அடுத்து என்ன செய்வது என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்க சென்னை வந்து சேர்ந்தனர். கரிகாலன் அங்கிருந்தே தனியாக காரில் சென்றுவிட சர்வா சூர்யா இருவரும் பாரதியின் வீட்டிற்கு கிளம்பினர். இன்னும் கூட கௌதமிடமிருந்து சூர்யாவிற்கு எந்த தகவலும் வரவில்லை. வீட்டிற்கு வந்ததும் சோஃபாவில் வந்து விழுந்தான் சர்வா. அவன் பின்னாலேயே வந்த சூர்யா, நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன், எனக்கு இந்த பிளானை பத்தி இப்ப என்னென்னமோ தோணுது. நாம இதுக்கு பேக்கப்பா ஏதாவது யோசிச்சாகணும், இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும் என்று கூறினான். அவனை நிமிர்ந்து பார்த்த சர்வா, நீ தேவையில்லாம ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்க, கொஞ்சம் பிரெயினுக்கு ரெஸ்ட் கொடு. நான் தான் சொல்றேன்ல, எதுவும் தப்பா நடக்காது, பாத்துக்கலாம் என்று உறுதியாக கூறினான். இருந்தும் சூர்யாவிற்குத்தான் ஏதோ பதட்டமாகவே இருந்தது. பின் அமைதியாக அவனும் எதிரில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தான். ரிமோட்டால் டிவியை ஆன் செய்த சர்வா ஜிதேஷிற்கு போன் செய்தான். ஹலோ பாஸ், என்ன விஷயம் என்று அந்த பக்கம் ஜிதேஷ் கேட்க, காலையிலிருந்து டைகரை பத்தி ஏதாவது நியூஸ் வந்துச்சா, நீ ஏதாவது பாத்தியா என்று கேட்டான் சர்வா. இல்ல பாஸ், அந்த மாதிரி எதுவும் வரலையே, எந்த நியூஸை பத்தி கேக்குறீங்க, ஏதாவது ஸ்பெசிபிக் நியூஸ் இருக்கா என்று கேட்டான். உடனே இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல, ஆன்லைன்லயே இரு, என்னென்ன புது நியூஸ் வருதுன்னு பாத்துக்கிட்டே இரு, டைகர் பத்தி ஏதாவது நியூஸ் வந்ததுன்னா உடனே எனக்கு சொல்லு, புரிஞ்சுதா, கவனமா இருக்கணும் என்று கூறியதும் ஓகே பாஸ் என யோசனையுடன் சொன்ன ஜிதேஷ் அழைப்பை துண்டித்தான். மீண்டும் சூர்யா பக்கம் திரும்பியவன், இப்ப வரைக்கும் நியூஸ்ல ஒரு சின்ன விஷயம் கூட வெளியில வரல, மீடியா முழுக்க அமைதியா இருக்கு என்று கூறி சோஃபாவில் தலையை சாய்க்க சூர்யா இன்னும் பதட்டமானான். பிறகு அவனை பார்த்த சர்வா, சரியான ஆளை நம்ம சூஸ் பண்ணாம விட்டுட்டோமோ, ஒருவேளை இவனும் ஸ்பை இல்லைன்னா நமக்குள்ள இருந்து டிடெக்டிவ் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பானோ என்று சர்வா கேட்க, என்ன சொல்ற நீ,
எனக்கு ஒன்னும் புரியல என்றான் சூர்யா. இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். ஒருவேளை இந்த கௌதம் ஸ்பை கூட்டத்துல ஒருத்தனா இருந்திருந்தா? இப்ப இந்த சிச்சுவேஷனை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் டவுட் வருது. நம்ம பிளானுக்காக அவனை மனோஜுக்கு ஃப்ரெண்டா நடிக்க சொன்னோம். ஒருவேளை அவங்க 2 பேரும் ஏற்கனவே கூட்டுக்களவாணியாக இருந்தா என்ன பண்றது? அப்படி இல்லைன்னா இந்நேரம் அவங்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்திருக்கணுமே. என்ன பண்றான், எங்க இருக்கான்னு எதுவுமே தெரியலையே என்று கூறிய சர்வா பெருமூச்சுடன், ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது, நம்ம பிளானை உடனே மாத்தி ஆகணும் என்று கூறினான். சூர்யாவும் அதில் டென்ஷன் ஆகிவிட்டு, வேற ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கியா என்று கேட்டான். என்னோட டவுட் உண்மையா இருந்து இந்த கௌதம் ஒரு டிடெக்டிவா இருந்தா முதல்ல நாம இந்த பிளானை கேன்சல் பண்ணணும். இந்த பையன் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான். இந்த பிளானை மொத்தமா சொதப்பி விட்டுடுவான். என்னால் அதை ஏத்துக்கவே முடியாது என்று கூறிய சர்வாவின் முகம் கடுமையானது. கூடவே மேலும் தொடர்ந்தவன், அது மட்டும் இல்ல, இப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்த மனோஜ், கௌதம் அப்புறம் தாஸ் 3 பேரையும் கொலை பண்றதுதான். அப்பதான் இந்த பிளானுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதுதான் என்னுடைய செகண்ட் பிளான் என்று சர்வா சொல்ல, ஒரு வாராக யோசனையுடன் தலையாட்டிய சூர்யா, ஓகே, நான் நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி தாஸ், மனோஜ் 2 பேரும் இப்ப எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க சொல்றேன். அவங்க கிட்ட இருந்து நியூஸ் வந்தா உனக்கு சொல்றேன் என்று கூறி எழுந்து நின்ற சூர்யா அங்கிருந்து கிளம்ப தயாரானான். அப்போது அவனுக்கு போன் கால் வந்தது. அவனுடைய ஆள் ஒருவன் தான் அழைத்திருந்தான். சொல்லு தியாகு, என்னாச்சு என்று சூர்யா கேட்க, பாஸ், கௌதம கண்டுபிடிச்சாச்சு என்று கூறினான் தியாகு. சூர்யா தனது ஆட்களிடமும் கௌதமை பற்றி விசாரிக்க சொல்லியிருந்தான். அதனால்தான் இப்போது தகவல் வந்திருக்க. என்ன சொல்ற, நிஜமாவா என்று ஆச்சரியமாக கேட்டான் சூர்யா. அதை கவனித்த சர்வா தானும் அருகில் வந்து, என்னாச்சு என்று கேட்க, ஒரு நிமிஷம் என்று கூறிய சூர்யா, என்னாச்சு, இப்ப அவன் எங்க இருக்கான், மனோஜ் பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா, அவனை பார்த்துட்டீங்களா என்று அடுத்தடுத்து கேட்டான். அந்த பக்கம் சில நொடிகள் அமைதிக்கு பிறகு, இல்ல பாஸ், மனோஜ் எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா கௌதம் இன்னும் நம்ம பேலஸ்ல தான் இருக்கான். அவனை நீங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வரவா என்று கேட்டான் தியாகு. சூர்யா சர்வாவை ஒருமுறை பார்த்துவிட்டு, இல்ல, அவனை அங்கேயே வச்சிரு, நான் என்ன பண்றதுன்னு சொல்றேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தவன் சர்வா பக்கம் திரும்ப, என்னாச்சு சூர்யா, கௌதம் பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா என்று கேட்டான். கௌதம் நம்ம பேலஸ்ல தான் இருக்கான். அங்க இருக்கிற என்னோட ஆள் தியாகு தான் போன் பண்ணி விஷயத்த சொன்னான். மனோஜ் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டதா சொல்றான். இப்ப நம்ம என்ன பண்றது, கௌதமை இங்க கொண்டுட்டு வர சொல்லவா இல்ல நாம அங்க போலாமா என்று அடுத்தடுத்து சூர்யா கேட்டுக்கொண்டே போக, ஒரு நிமிஷம் இரு, அவன் வேலையில தான் இருக்கானா, நீ இவ்ளோ போன் பண்ணியே, ஏன் உனக்கு ஆன்சர் பண்ணவே இல்ல, மெசேஜ் கூட பார்க்கலேன்னு சொன்னியே என்று சந்தேகமாக கேட்டான் சர்வா. ஒருவேளை அவனோட போன் எங்காவது தொலைஞ்சு போயிருக்கலாம், இல்லனா பேசக்கூடிய சூழ்நிலையில அவன் இல்லாம இருந்திருக்கலாம் என்று யோசனையுடன் அதற்கு காரணம் சொன்னான் சூர்யா. கூடவே, அப்படின்னா இப்போதைக்கு அவன் ஸ்பை கிடையாது, நம்மளோட பிளான் சொதப்பல, எல்லாம் சரியாதான் போயிட்டு இருக்கு என்று கேட்டான் சூர்யா. யோசனையுடன் அவனை பார்த்து கொண்டிருந்த சர்வா, எனக்கு அப்படி தோணல, ஏதோ ஒன்று தப்பா நடக்கிற மாதிரியே தோணுது. என்னோட கட் ஃபீலிங் எப்பவுமே தப்பாகாது. இதுல நமக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது, நாம் அதை உடனே கண்டுபிடிக்கணும் என்று சர்வா கூற புரியாமல் பார்த்த சூர்யா, என்ன சொல்ற, நமக்கு தெரியாம என்ன நடக்குது என்று கேட்டான். சர்வாவும் அதை பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. தலையை பிடித்துக் கொண்டு அமர்ந்தவன், ஏதோ நடக்குது, நாம எதிர்பார்க்காத என்னமோ ஒன்று நடக்குது. மனோஜ் எஸ்கேப் ஆய் போயிட்டான், ஆனா ஏன் இன்னும் நியூஸ் வெளியில வரல, அப்படின்னா இப்ப வரைக்கும் ஆதிசேஷன் கிட்ட இந்த நியூஸ் போகலேன்னு தானே அர்த்தம். இதுல இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, மனோஜ் சொன்னதை ஆதிசேஷன் நம்பாம போயிருக்கணும் என்று சர்வா கூற, அவனது சந்தேகமும் பதட்டமும் சூர்யாவிற்கு புரிந்தது. அப்படின்னா வெளியில போன மனோஜுக்கு ஏதாவது ஆயிருக்கும்னு சந்தேகப்படுறியா, அவனை யாராவது கண்டுபிடிச்சு அவனை கொன்னிருப்பாங்களோ, உனக்கு டவுட் வருதா என்று சூர்யா கேட்டான். எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல, ஆனா அப்படி நடந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு, இல்லனா அவன் எங்கேயோ தப்பிச்சு போயிட்டான். இந்த இன்ஃபர்மேஷன் ஆதிசேஷன் கிட்ட அவனை கொண்டு போய் சேர்க்கல என்று சொன்ன சர்வா தலையை பிடித்துக் கொண்டு அங்கும் இங்கும் நடந்தான். பிறகு, அங்க இருக்கிற உன்னோட ஆளுக எல்லாரையும் இங்க வர சொல்லு,
ஒருவேளை இந்த விஷயம் ஆதிசேஷன் கிட்ட போய் அவன் இப்ப வரைக்கும் அதை நம்பாம இருந்தா அவனை நாம தான் நம்ப வைக்கணும். அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் ரெடி பண்ணணும் என்று கூறிய சர்வா, இதுவும் ஒரு யூகம்தான். இப்போதைக்கு மனோஜ் ஆதிசேஷன் கிட்ட போயிட்டான். நாம நினைச்சுக்கணும் அவன் சொன்னதை ஆதிசேஷன் நம்பணும். அதுக்கேத்த மாதிரி சூழ்நிலைய நாம மாத்தணும். உன் ஆளுங்க எல்லாரையும் இங்க வந்து சேர சொல்லு. சீனியர்ஸ் எல்லார்கிட்டயும் முக்கியமான எமர்ஜென்சி மீட்டிங் இருக்குன்னு சொல்லு. இந்த பிரச்சனைய உடனே நாம சரி பண்ணியே ஆகணும் என்று சர்வா சொன்னதும் சூர்யா தியாகுவிற்கு அழைத்து, டேய் அவனை இங்க கூட்டிட்டு வா என்று சொல்லி அழைப்பை துண்டித்தான். அடுத்ததாக சீனியர்களுக்கும் போன் செய்தவன் அவர்களையும் அவசர மீட்டிங்குக்கு வரச் சொல்லி அழைப்பு விடுத்தான். அவன் அருகில் சோஃபாவில் சென்று மீண்டும் அமர்ந்த சர்வா ஏதோ யோசிக்க ஆரம்பித்தான். ஆனால் யோசித்து யோசித்து குழப்பமும் சந்தேகமும் தான் இன்னும் அதிகரித்தது. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் என்று கூறி அறையில் சென்று படுத்தவன் மாலை நேரம்தான் எழுந்து வெளியில் வந்தான். உடனே தனது போனில் மீட்டிங் பற்றிய விஷயங்களை தேடி பார்த்தவன் விக்ரமன் வீட்டிற்கு கிளம்ப தயாரானான். அங்கு ஏற்கனவே அனைவரும் கூடியிருந்தனர். அதே நேரம் சூர்யாவின் ஆள் தியாகவும் கௌதமை அழைத்து வந்திருந்தான். இப்போது அவனை ஒரு இடத்தில் வைத்திருக்க சொன்ன சூர்யா மீட்டிங் முடிந்ததும் முடிவை கூறுகிறேன் எனச் சொல்லியிருந்தான். திடீர்னு உங்க எல்லாரையும் ஏன் வர சொன்னேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஒரு முக்கியமான பிரச்சனை, அதை பத்தி பேசத்தான் வர சொன்னேன். இப்ப ஆதிசேஷனுக்கு டைகர் இல்லைங்கிற விஷயத்தை நம்புற மாதிரி நாம ஏதாவது பண்ணணும் என்று கூறினான். உடனே லோகேஷ், அது எப்படி நம்மளால முடியும் என்று கேட்க, அதுக்கு என்கிட்ட சில ஐடியா இருக்கு. என்னெல்லாம் பண்ணி நம்ம எதிரிகளுக்கு சந்தேகத்தை உண்டு பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணணும். சில ஆளுகளை என்னோட பேலஸ்ல காவல் இருக்கிறவங்கன்னு சொல்லி அவங்க மூலமா ஒரு பக்கம் விஷயத்தை பரப்புங்க. இன்னொரு பக்கம் டைகர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போறான், நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி திடீர்னு அங்கங்க ஒருத்தரை கேட்ச் பண்ணுங்க. அவங்க மூஞ்சி எல்லாம் மாஸ்கால கவர் பண்ணி இருக்கணும். அதை வச்சு யார் இவ்வளவு நாள் டைகரா நடிச்சிருக்காங்கன்னு எல்லாருக்கும் சந்தேகம் வரணும் என்று கூறிய சர்வா, இது இல்லாம வேற என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுங்க என்று சொல்ல, இப்ப அந்த கௌதம என்ன பண்றது என்று கேட்டான் சூர்யா. சர்வா என்ன செய்ய போகிறான்? சர்வா சந்தேகப்படுவது போல கௌதமும் ஒரு ஸ்பையாக இருப்பானா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். சர்வா திட்டமிட்டபடி டைகர் உயிரோடு இல்லை என்ற செய்தியை பரப்ப அனைத்தும் தயாராக இருந்தது. ஆனால் இந்த திட்டத்தில் அவர்களோடு இருந்த கௌதமிடமிருந்து எந்த செய்தியும் வராமல் போனதில் எங்கே போட்ட பிளான் அனைத்தும் தவறாகி விட்டதோ என்று சூர்யா சர்வா இருவரும் பயந்து போயினர். அதனால் கௌதமை தேடிப்போய் கண்டுபிடித்தனர். ஒரு பக்கம் அவனை அடைத்து வைத்துவிட்டு இன்னொரு பக்கம் விக்ரமன் வீட்டில் சர்வா மற்றும் டைகர் குரூப் சீனியர்கள் அனைவரும் ஒன்று கூடியிருந்தனர். மீட்டிங் ஆரம்பித்ததும் அடுத்து என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி முடித்த சர்வா அனைவரையும் பார்க்க, அந்த கௌதமை இப்ப என்ன பண்றது என்று கேட்டான். அவனை விசாரிக்கணும், வேற என்ன பண்ண முடியும்? அவன் ஏதோ ஒன்னு பண்ணியிருக்கான், அத சொல்லாத வரைக்கும் நம்மளால வேற எதுவும் பண்ண முடியாது என்றான் சர்வா தலையை தேய்த்து கொண்டு. சூர்யா அமைதியாக அவனை பார்க்க, ஆனா இப்போதைக்கு அவனை அடிச்சு விசாரிக்க வேண்டாம், பொறுமையா அவன்கிட்ட பேசணும். அவன் ஸ்பையா நல்லவனா கெட்டவனா எதுவும் தெரியாது. தேவையில்லாம அவன் மேல கைய வச்சு நாமளே இத பிரச்சனையாக்கிக்க வேண்டாம். அப்புறம் டைகர் பத்தி அவன் முன்னாடி எதுவும் பேசாதீங்க என்று அடுத்தடுத்து அனைத்தையும் சொல்லி முடித்தான் சர்வா. தலையாட்டி கேட்டுக்கொண்டிருந்த விக்ரமன், சூர்யா வீட்ல போய் கௌதம விசாரிக்கலாமா என்று கேட்டுக்கொண்டே எழுந்தார். அவனை விசாரிக்கணும். ஆனா இப்போதைக்கு நான், சூர்யா, கரிகாலன் அங்கிள் மட்டும் அங்க போறோம். அவங்கிட்ட பேசிட்டு அடுத்து என்னன்னு நானே சொல்றேன் என்று கூறியதும் உடனே எழுந்து நின்ற கரிகாலன் உற்சாகத்தோடு, ஓகே டைகர், இந்த விஷயத்த இப்போ சார்ட் அவுட் பண்ணலாம் வா என்று முன்னால் நடக்க கிளம்புவதற்கு முன்னால் விக்ரமனை பார்த்த சர்வா, இப்போ அவன் எப்படி இருக்கான் என்று கேட்டான். எரிச்சலுடன், அப்படியேதான் இருக்கான் சர்வா, ட்ரீட்மெண்ட் தெரப்பி எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. டாக்டர் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்றாரு என்று சொல்லி முடிக்க பெருமூச்சு விட்ட சர்வா, சரி நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பினான். சர்வா நேராக தனது காருக்கு போக கரிகாலன், சூர்யா இருவரும் அவன் பின்னால் வந்தனர். சர்வா மனதில் எப்படி எந்த இடத்தில் தனது திட்டம் தவறாக போயிருக்கும் என்று யோசனைதான் ஓடிக்கொண்டிருந்தது. பின் சிறிது நேரத்தில் மூவரும் சூர்யாவின் வீட்டிற்கு வந்தனர். அங்குதான் கௌதம் இப்பொழுது இருக்கிறான்.
காரை விட்டு இறங்கி உள்ளே செல்லும் பொழுது சூர்யாவின் ஆள் தியாகு தலை வணங்கி அவர்களை வரவேற்க நின்று கொண்டிருந்தான். அவனை ஒருமுறை பார்த்துவிட்டு சூர்யா உள்ளே செல்ல சர்வா, கரிகாலன் இருவரும் அவன் பின்னால் சென்றனர். அங்கு கௌதம் ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தான். அவன் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. எதை பற்றியோ ஆழ்ந்து தன்னை மறந்து சிந்தித்துக் கொண்டிருந்தான். உள்ளே நுழைந்ததுமே சர்வாவின் கண்கள் அவனைத்தான் தேடியது. அவனை பார்த்ததும் வேகமாக அவனிடம் சென்றான். சூர்யாவும் பின்னால் வந்து ஏதோ பேசப்போக, அதற்குள் கௌதம், நீ எங்க போன என்று கேட்டான் சர்வா. அதில் மெதுவாக நிமிர்ந்து பார்த்த கௌதமின் கண்கள் சர்வாவை பார்த்ததுமே படபடத்தது. நான் மனோஜ் பின்னாடி போலான்னு நினைச்சேன், ஆனா உங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ண முடியாம போயிடுச்சு என்று கூறினான். அவன் பேசுவதையும் பதட்டப்படுவதையும் கவனித்த சூர்யா பின்னால் நின்று கொண்டிருந்த தியாகுவிடம், எல்லாரையும் கூட்டிட்டு வெளியே போ என்று கூறினான். அங்கிருந்த மற்ற ஆட்கள் தியாகுவோடு சென்றுவிட, போகும் அவர்களை பார்த்துவிட்டு மீண்டும் கௌதம் பக்கம் திரும்பிய சூர்யா, எல்லாமே ஓகே தானே, இல்ல ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான். எவ்ரிதிங் ஓகே பாஸ் என்று அவன் கூறியதும், அப்புறம் எதுக்கு என்று சூர்யா மீண்டும் ஏதோ கேள்வி எழுப்ப, அவனை தடுத்த சர்வா, எங்ககிட்ட ஏதாவது சொல்லணுமா என்று கேட்டான். சர்வாவே கேள்வி கேட்பதால் சூர்யா அமைதியாகி கௌதம் சொல்லும் பதிலுக்காக காத்துக் கொண்டிருந்தான். சர்வாவிற்கு கௌதம் மீது சந்தேகம் இருக்கிறது. ஆனால் அதை எப்படி கேட்டு தெரிந்து கொள்வது என்பதுதான் புரியவில்லை. மெதுவாக நிமிர்ந்து பார்த்த கௌதம் இல்லை என்பது போல தலையை ஆட்டி, நான் அந்த மனோஜ தடுக்க ட்ரை பண்ணேன், ஆனா என்னால முடியல, என்ன கொன்னுடுங்க பாஸ், நான் பண்ணது தப்புதான், உங்க கையாலேயே என்ன கொன்னுடுங்க என்று ஏதேதோ உளர ஆரம்பித்தான். சூர்யா அவன் பேசுவதில் அதிர்ச்சி அடைந்து ஏதோ சொல்லப் போக உடனே அவனை தடுத்தான் சர்வா. சர்வாவிற்கும் கோபத்தில் முகம் சிவந்து போனது. அவனுக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே தெரியாத நிலையில் கௌதமின் இந்த திடீர் வித்தியாச நடவடிக்கை இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. எதுவுமே புரியாதது போல் தவறு செய்த மாணவன் போல் அவன் நடிக்கிறான் என்பது அப்பட்டமாக தெரிந்தது. இவர்கள் முழு திட்டத்தை தீட்டும் பொழுது உடனிருந்து சரி சரி என்று தலையாட்டிய கௌதம் இவன் இல்லை, வேறு யாரோ என்பது போலவே நடந்து கொண்டான் கௌதம். எனக்கு தெரியாம ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கு என்று அதிலிருந்தே புரிந்து கொண்ட சர்வாவால் அது என்ன என்பதைத்தான் கணிக்க முடியவில்லை. பிறகு தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டவன் கௌதமிடம், இங்கிருந்து போ, இத பத்தி அப்புறமா பேசலாம் என்று கூறினான். மெதுவாக தலையை ஆட்டிய கௌதம் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டான். அவன் போன பிறகு சர்வா பக்கம் வேகமாக திரும்பிய சூர்யா, எதுக்காக என்ன பேச விடாம தடுத்த, நான் ஏதாவது கேட்டிருப்பேன் இல்ல என்று கூற, சர்வா எதுவும் பேசாமல் அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தான். உன்கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கேன், எங்க போற என்று சூர்யா கேட்க, கதவு வரை வந்து சர்வா வெளியில் யாரேனும் இருக்கிறார்களா என்பதை சுற்றி பார்த்து உறுதி செய்து கொண்டு மீண்டும் உள்ளே வந்தான். சர்வா என்ன செய்கிறான் என்பதே சூர்யாவிற்கு புரியவில்லை. மீண்டும் அவன் கேள்வி கேட்பதற்கு முன், இங்க யாரும் இல்ல, நீ என்ன கேட்டுக்கிட்டு இருந்த, மறுபடியும் சொல்லு என்று சர்வா திருப்பி கேட்க, என்னை எதுக்காக அவனை கேள்வி கேட்க விடாம தடுத்தேன்னு கேட்டேன் என்று சூர்யா கேட்டு முடிக்க, அருகில் வந்த கரிகாலன், இன்னும் உனக்கு புரியல, ஏதோ வித்தியாசமா நடக்குது, அந்த கௌதமோட பிஹேவியர் நார்மலா இல்ல என்று கரிகாலன் சொல்ல, என்ன சொல்றீங்க என புரியாமல் பார்த்த சூர்யா, அப்படின்னா எதுக்கு அவனை போக விட்டீங்க, அவன்கிட்ட கேட்டிருக்கலாமே என்று எரிச்சலுடன் கேட்டான். அவன்கிட்ட கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல, இந்த பிளான பத்தியோ இல்ல நடந்ததை பத்தியோ பேச அவனுக்கு விருப்பமே இல்ல. என்ன கேள்வி கேட்டாலும் இப்படிதான் ஏதாவது சொல்ல போறான். ஆனா அவன் ஏன் இப்படி திடீர்னு நடந்துக்கிறான்னு உனக்கு ஏதாவது புரியுதா, அவனுக்கு என்ன ஆச்சு என்று சர்வா கேள்வி மேல் கேள்வி கேட்க, அவனை போக சொல்லிட்டு என்கிட்ட இதெல்லாம் கேட்டா எனக்கு எப்படி தெரியும், அவனுக்கு தானே இதெல்லாம் தெரியும் என்று சற்று கடுப்புடன் சொன்னான் சூர்யா. அதற்கு இல்லை என்பது போல தலையை ஆட்டிய சர்வா, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியல, அவனுக்கு பேசுறதுக்கு தயக்கமா இருக்கு, அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய விஷயம் இருக்கு, எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவன் எதுக்கிட்டையோ இருந்து நம்மள காப்பாத்த ட்ரை பண்றான், அதுக்காகத்தான் உன்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி வெளியில யாராவது இருக்காங்களான்னு நான் போய் செக் பண்ணிட்டு வந்தேன். இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எனக்கு தெரியல, பட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு என்று சர்வா பொறுமையாக கூற, கரிகாலனும் எனக்கு சர்வா சொல்றதுதான் சரின்னு தோணுது என்று கூறினார். கதவை மீண்டும் திரும்பி பார்த்த சர்வா,
கௌதம் எதையோ பார்த்து பயந்திருக்கான் என்று கூறினான். அதை கேட்டதுமே சூர்யாவிற்கு அதிர்ச்சி. பிறகு பெருமூச்சு விட்டவன், சரி இப்ப நாம என்ன பண்றது என்று கேட்டான். நம்மளோட பிளான்ல எந்த மாற்றமும் இல்ல. நீ இன்னொரு வேலை பண்ணு. உன்கிட்ட இருக்கிற ஆளுக எல்லாரையும் 3 டீமா பிரி. ஒருத்தர் என் கூட, ஒருத்தர் உன் கூட, இன்னொருத்தன் கரிகாலன் அங்கிள் கூட இருப்பாங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று சர்வா உறுதியாக கூறிட, ஓகே நீ என்ன பிளான் பண்ணாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் அதுக்கு சம்மதிக்கிறேன் என்றார் கரிகாலன். சூர்யாவும் சரி என்று தலையாட்டிவிட்டு அங்கிருந்து வெளியில் சென்று தனது ஆட்களிடம் பேச ஆரம்பித்தான். அவன் சென்ற பின் கரிகாலன் பக்கம் திரும்பிய சர்வா, நீங்களும் சூர்யாவும் இங்கேயே இருங்க. நான் போன அப்புறம் என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியும்ல, அத மட்டும் பேசுங்க. நான் கௌதம வெளியில கூட்டிட்டு போறேன். இங்க பேச பயந்தாலும் வெளியில போனா அவன் என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கலாம் என்று சர்வா சொன்னதும், சரி இங்க நான் பாத்துக்கிறேன், நீ அவனை கூட்டிட்டு போ என்றார் கரிகாலன். சர்வா தலையாட்டிவிட்டு அங்கிருந்து சென்றான். சூர்யா வெளியில் உள்ள தோட்டத்தில் தனது ஆட்களிடம் பேசிக் கொண்டிருந்தான். அப்போது அங்கு சென்ற சர்வா, யாராவது ஃப்ரீயா இருக்கீங்களா? எனக்கு சினிமா ஹால் வரைக்கும் போறதுக்கு ஒரு டிரைவர் வேணும் என்று கூறினான். சூர்யா புரியாமல் அவனை பார்த்துவிட்டு தனது ஆட்களை பார்க்க சர்வா ஒருவர் பின் ஒருவராக பார்த்து, கௌதம் நீ நல்லா கார் ஓட்டுவையில, என் கூட சினிமா ஹால் வரைக்கும் வர முடியுமா என்று கேட்டான். ஓகே பாஸ் என்று தலையாட்டிவிட்டு வேகமாக காரில் சென்று அமர்ந்தான் கௌதம். சர்வாவும் இன்னொரு பக்கம் ஏறி அமர, எந்த சினிமா ஹாலுக்கு போகணும் பாஸ் என்று கேட்டான் கௌதம். அதற்கு மெலிதாக சிரித்த சர்வா, எந்த சினிமா ஹால் இங்கிருந்து ரொம்ப தூரத்துல இருக்கோ அங்க போ, அப்பதானே உன்னால ஃப்ரீயா பேச முடியும் என்று சொன்னதும் கௌதம் முகத்தில் ஆச்சரியம். எப்படி பாஸ் கண்டுபிடிச்சிங்க என்று நடுங்கும் குரலில் மெதுவாக சர்வாவை பார்த்து கேட்டான். அவனது பேச்சில் சற்று நிம்மதியடைந்த சர்வா, எல்லாம் ஒரு யூகம்தான், கட் ஃபீலிங் இல்ல தொலைநோக்கு பார்வை, என்ன வேணாலும் சொல்லிக்கோ. சரி இப்ப சினிமா ஹாலுக்கு போ, அதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போலாம். கண்டிப்பா நீ யார நினைச்சு பயப்படுறியோ அவங்க இப்ப கூட நம்மள கண்காணிச்சுக்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு என்று சர்வா சொன்னதும் பெருமூச்சோடு தலையை ஆட்டிய கௌதம் காரை ஸ்டார்ட் செய்தான். கார் கிளம்பி சிறிது தூரம் வந்திருக்க தங்களுக்கு பின்னால் ஒரு கருப்பு நிற கார் வருவதை சர்வா கவனித்தான். முதலில் சாதாரணமாக தெரிந்தாலும் அந்த கார் அவர்கள் செல்லும் வழியிலேயே வந்து கொண்டிருந்தது. ஏற்கனவே இதே போல கருப்பு கார் பல முறை அவனை பின்தொடர்ந்து இருக்க சர்வா சந்தேகத்துடன் பார்த்தான். முன்பு போல இல்லாமல் கௌதம் உடன் இருப்பதால் இப்போது அதற்காக கூட யாரேனும் பின்தொடர வாய்ப்பிருக்கிறது என்று புரிந்து கொண்டவன், கௌதம் லெப்ட்ல திரும்பு என்றான். உடனே கண்ணாடியை பார்த்த கௌதம் காரை திருப்பினான். பின் எதுக்கு திருப்ப சொன்னீங்க என்று கௌதம் கேட்க, பின்னாடி ஒரு கார் நம்மளையே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு, அதுக்காகத்தான் என்று சொல்லி சர்வா மீண்டும் கண்ணாடி வழியாக பார்க்க இப்போது அந்த கார் பின்னால் வரவில்லை. அவர்களை தாண்டி அந்த கார் செல்ல அதை பார்த்து கௌதம், இந்த கருப்பு காரியா சொன்னீங்க என்று கேட்டான். ஆமா, இப்ப மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி இந்த கார் என் பின்னாடி வந்திருக்கு என்று சர்வா சொல்ல, ஓகே பாஸ் பாத்துக்கலாம் என்று சொல்லி தலையாட்டிக் கொண்டே காரை மீண்டும் ஸ்டார்ட் செய்தான் கௌதம். சர்வாவிற்கு ஏனோ இன்னும் அந்த நெருடல் குறையவே இல்லை. இதற்கு முன்னரும் இதேபோல் கார் பின்னால் வந்திருக்கிறது. அவன் சந்தேகப்பட்டு பார்த்தால் அந்த கார் அவனை தாண்டி சென்று இருக்கிறது. ஒருவேளை இப்போதும் அதே போல சென்றுவிட்டு வேறு வழியில் தன்னை மடக்க அந்த கார் வருமா என்று சர்வா சிந்தித்துக் கொண்டிருக்க, பின் சில நிமிடங்களிலேயே அந்த கார் மீண்டும் அவர்களை பின்தொடர்ந்தது. அதை பார்த்ததும் நினைச்சேன் என்று பற்களை கடித்தான் சர்வா. கௌதமும் அந்த காரை பார்த்து பயந்து போனவன், பாஸ் இப்ப என்ன பண்றது, நாம சினிமா ஹாலுக்கு எப்படி போறது, நீங்க ஏதோ ஹோட்டலுக்கு வேற போலான்னு சொன்னீங்க, இப்ப எப்படி சமாளிக்கிறது என்று கேட்டான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, இன்னும் கொஞ்ச தூரம் போனா ரைட் சைட்ல விக்ரமன் அங்கிள் ரெஸ்டாரண்ட் வரும், காரை அங்க ஸ்டாப் பண்ணலாம் என்று சர்வா சொல்லிக்கொண்டே தனது போனை எடுத்து விக்ரமனுக்கு அழைத்தான். சொல்லு டைகர், என்னாச்சு என்று விக்ரமன் அழைப்பை ஏற்றவுடன் பதட்டமாக கேட்க, உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன் அங்கிள், ஃப்ரண்ட்ல ஒரு வழியா வந்து வேற டோர் வழியா எக்ஸிட் ஆகணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா என்று கேட்க, கண்டிப்பா பண்ணலாம், அங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட நான் சொல்லிடுறேன், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க என்று கூறி முடித்த நேரம் சர்வாவின் கார் விக்ரமன் ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னால் வந்திருந்தது. அங்கிள் இன்னொரு விஷயம், எனக்கு இன்னொரு கார் வேணும், இங்கிருந்து அந்த கார்ல தான் நான் கிளம்ப போறேன் என்று கூறினான் சர்வா. நோ
அதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுறேன் என்று சொன்ன விக்ரமன் அழைப்பை துண்டிக்க போனை கட் செய்துவிட்டு சர்வா கௌதமை பார்த்து காரை விட்டு இறங்கு என்று கூறினான். உடனே கௌதம் வேகமாக காரை விட்டு இறங்க சர்வாவும் வெளியில் வந்தான். இருவரும் ரெஸ்டாரண்ட் உள்ளே சென்றனர். அவன் உள்ளே வந்ததும் ஒரு வேலையாள் அவனிடம் ஓடி வந்தார். தனது போனில் சர்வாவின் புகைப்படத்தை ஒருமுறை மீண்டும் பார்த்து கொண்டவர், என் கூட வாங்க சார் என்று அவனை அழைத்துக் கொண்டு சென்றார். கௌதம் இன்னும் பயந்தபடியே சர்வாவின் பின்னால் சென்றான். கௌதம் யாரை பார்த்து பயப்படுகிறான்? சர்வாவால் அந்த உண்மையை தெரிந்து கொள்ள முடியுமா? தெரிந்து கொள்ள காணாமல் போய் மீண்டும் கிடைத்த கௌதமின் நடவடிக்கைகள் வித்தியாசமாக இருந்தது. எதையுமே சொல்லாமல் பேசுவதற்கே அவன் பயப்படுவதைக் கண்டு சர்வா சந்தேகப்பட்டான். எதையோ பார்த்து அவன் பயப்படுகிறான் என்பதை புரிந்து கொண்டு அவனை வெளியில் அழைத்துச் சென்று பேசுவதற்கு சர்வா முயல, அப்போது அவர்களை ஒரு கார் பின்தொடர்ந்து வந்தது. யாரோ தங்களை கண்காணிக்கிறார்கள் என்பதை அதிலிருந்து சர்வா தெளிவாக புரிந்து கொண்டான். அதனால் காரை விக்ரமன் ரெஸ்டாரண்டில் நிறுத்திவிட்டு அங்கு வேறு ஒரு காரை ஏற்பாடு செய்திருந்தவன் நேராக இறங்கி உள்ளே சென்றான். உடனே அவனிடம் ஓடி வந்த அந்த ஹோட்டலில் வேலை செய்பவர், என் கூட வாங்க சார் என்று அழைத்துக் கொண்டு உள்ளே சென்றார். தங்களை யாரேனும் பின்தொடர்கிறார்களா என்று சுற்றி பார்த்து கொண்டு சர்வா கௌதமிடம், கொஞ்சம் சீக்கிரம் உள்ளவா, நம்ம பின்னாடி வந்தவங்க இன்னும் உள்ள வரலனா வெளியில நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம கார் இங்கிருந்து கிளம்புதான்னு அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான், சீக்கிரம் வா என்று அவனை அழைத்துக் கொண்டு உள்ளே சென்றான். பெரிய ஹாலை தாண்டி இருவரும் சென்று கொண்டிருக்க அந்த ஹாலின் ஓரத்தில் இருந்த கதவு வழியாக ரெஸ்டாரண்டில் இன்னொரு பக்கம் வெளியில் வந்தனர். அங்கே இன்னொரு கருப்பு நிற கார் காத்துக் கொண்டிருந்தது. சார், அந்த காரோட கீஸ் என்று வேலையாள் சர்வாவிடம் கொடுக்க அதை வாங்கிக் கொண்டவன் திரும்பி பார்த்து தேங்க்யூ என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்துவிட்டு கௌதமிடம் சாவியை கொடுத்தான். பிறகு சர்வா ஏறி காரில் அமர்ந்து கொள்ள கௌதம் டிரைவர் சீட்டில் அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்தான். ஏற்கனவே பேசி இருந்தது போல ரெஸ்டாரண்டின் இன்னொரு கதவு வழியாக இருவரும் வெளியில் வந்தனர். அங்கிருந்து சிறிது தூரம் பயணத்திற்கு பிறகு காரை ஒரு அமைதியான இடத்தில் நிறுத்திய கௌதம், இந்த இடம் ஓகேன்னு நினைக்கிறேன் பாஸ் என்று கூறினான். சுற்றி பார்த்த சர்வா, எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும், இங்க பெருசா யாரும் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல, நாம இங்க பேசலாம் என்று சுற்றி பார்த்து கொண்டே கூறியவன், பிறகு என்ன நடந்துச்சுன்னு தெளிவா பொறுமையா சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ற என்று கேட்டான் சர்வா. பெருமூச்சுடன் சர்வா பக்கம் திரும்பி அமர்ந்த கௌதம், மனோஜ் மட்டுமே நம்ம கூட இருக்கிற ஸ்பை இல்ல பாஸ் என்று அவன் சொல்ல சர்வாவிற்கு பெரும் அதிர்ச்சி. உடனே, அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன நடந்துச்சுன்னு முழுசா சொல்லு, நீ எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்ச என்று படபடப்பாக கேட்டான். மனோஜ பேலஸ்ல இருந்து வெளியில கூட்டிட்டு போகும்போது ஒரு ஸ்பை என்ன பிடிச்சிட்டான். நான் இல்லைனாலும் அவங்க மனோஜ காப்பாத்துறதுக்கு ஏற்கனவே எல்லா பிளானும் பண்ணி இருக்காங்க. பட் மனோஜ் ஸ்பை வேலை பார்த்து மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சு அவனை காப்பாத்துனா அவன் மூலமா ஏதாவது உதவி கிடைக்கும், அவனை வச்சு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செஞ்சுக்கலான்னு தான் அவங்க மனோஜ காப்பாத்தவே பிளான் பண்ணி இருக்காங்க என்று தயங்கிக் கொண்டே சொல்லி முடித்த கௌதம் நடந்ததையெல்லாம் மீண்டும் நினைவு கூற முயன்றான். பிறகு அவங்க கிட்ட மனோஜ் போனதும் நான் அங்கிருந்து வந்துடலான்னு நினைச்சேன், ஆனா அவங்க என்ன திரும்ப பேலஸ்க்கு போக விடாம தடுத்துட்டாங்க என்று அவன் சொல்லிக்கொண்டே வர பதில் பேசாமல் கேட்டுக்கொண்டிருந்த சர்வா அனைத்தையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தான். மேலும் தொடர்ந்த கௌதம், அவங்க ஏதோ ஒரு கோட் லாங்குவேஜ் வச்சு பேசிக்கிட்டாங்க, அதனால அவங்க என்ன பேசுனாங்க அதை என்னால புரிஞ்சுக்க முடியல. என்ன பார்த்ததும் அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, என்ன தாஸ் கிட்ட கூட்டிட்டு போனாங்க என்று அவன் சொல்லி முடிக்க, அதனால தான் நீ பயந்து பயந்து பேசினியா என்று சர்வா கேட்டதும் பயத்தில் எச்சில் விழுங்கிய கௌதம் ஆமாம் என்று தலையை ஆட்டினான். கூடவே, இப்போதைக்கு நாம அனுப்பின இன்ஃபர்மேஷன் தாஸ் வரைக்கும் தான் போயிருக்கோம், ஆதிசேஷன் கிட்ட போயிருக்காது பாஸ் என்று கூறினான். அதற்கு தலையாட்டிய சர்வா, அதனால தான் இன்னும் விஷயம் வெளியில வரல என்று சொல்லி முடிக்க, கரெக்ட் பாஸ், தாஸ் முதல்ல இந்த விஷயத்தை நம்பணும், அதுக்கு அப்புறம்தான் இதை யார்கிட்ட சொல்றதுன்னு யோசிப்பான். இப்போதைக்கு அவன் இதை சீரியஸாவே எடுத்துக்கலன்னு தான் தோணுது என்று கௌதம் தனக்கு தெரிந்ததை கூற, சரி, அங்க போனதுக்கு அப்புறம் நீ எப்படி தப்பிச்சு இங்க வந்த, இவ்ளோ நேரம் எப்படி எல்லாத்தையும் சமாளிச்ச என்று சர்வா புரியாமல் கேட்டான். என்ன காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க கிட்ட நான் ஆதிசேஷன் கிட்ட வேலை பார்க்கறதா சொன்னேன். அங்க இருக்கிற யாருமே என்ன அடையாளம் கண்டுபிடிக்கல, இருந்தாலும் நானும் கொஞ்சம் நடிச்சு சமாளிச்சிட்டேன்.
உங்களை பத்தி எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் உடனே வந்து சொல்றதா சொல்லி அங்கிருந்து தப்பிச்சு வந்திருக்கேன் என்று அவன் சொல்ல கைகளை கட்டிக்கொண்டு நிமிர்ந்த சர்வா, அப்படின்னா நீயும் இனிமே ஸ்பை வேலை பார்க்க போற அப்படிதானே என்று கேட்டான். உடனே இல்லை என்று தலையை ஆட்டிய கௌதம், எனக்கு வேற வழி தெரியல பாஸ், இப்படி சொல்லி கூட அவங்க என்ன நம்பி அனுப்பவே இல்ல தெரியுமா, என்ன டார்ச்சர் பண்ணாங்க, அங்கிருந்து என்னால தப்பிக்க முடியும்னு தோணல, அதான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே தனது சட்டையை உயர்த்தியவன் முதுகிலும் வயிற்றிலும் பட்டிருக்கும் காயங்களை எல்லாம் சர்வாவிடம் காட்டினான். எந்த கௌதமை இவ்வளவு நேரம் தனக்கு எதிராக வேலை செய்கிறான், தனக்கு எதிராக உளவு பார்க்கிறான் என்று சர்வா சந்தேகப்பட்டானோ அவன் தனக்காக எவ்வளவு காயங்களை தாங்கி இருக்கிறான், தன் மீது எவ்வளவு விசுவாசமாக இருக்கிறான் என்பதைக் கண்டு குற்ற உணர்ச்சியாக உணர்ந்தான். எப்படியும் இந்த நொடி வரை தனது திட்டத்தில் எந்த தவறும் நடக்கவில்லை. அடுத்த கட்டமாக தனது குரூப்பில் இருப்பவர்களை வைத்து வெளியில் குழப்பங்களை கிளப்பிவிட வேண்டும். அதை மட்டும் செய்தால் இந்த பிளான் சரியாக வெற்றி பெற்றுவிடும் என்று மனதிற்குள் நினைத்தவன் கௌதம் சட்டையை இறக்கிவிட்டு, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் எதுக்காக திரும்பி என்கிட்ட வந்த, தப்பிச்சு போயிருக்கலாம் இல்ல என்று கேட்டான். அந்த கேள்வியில் தலையை ஆட்டிய கௌதம், அவங்க கிட்ட உங்களுக்கு எதிரா வேலை பார்க்கறேன்னு நான் சொல்லிட்டேன், அப்புறம் எப்படி பாஸ் நான் இங்க வராம வேற எங்கேயாவது போக முடியும் என்று சொல்லிக்கொண்டே வந்தவனை தடுத்த சர்வா, நீ இங்க வராம வேற எங்கேயாவது போயிருந்தா உன் மூலமா வந்த இன்ஃபர்மேஷனை அவங்க நம்பி இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம உன்னையும் அங்கிருந்து எஸ்கேப் ஆக விட்டிருந்தாலும் மறுபடியும் உன்னை ஏதாவது பண்ண ட்ரை பண்ணி இருப்பாங்க, கரெக்டா என்று கேட்க, கரெக்ட் பாஸ் என்றான் கௌதம். சோ இப்போதைக்கு நம்ம பிளான்ல எந்த பிரச்சனையும் இல்ல, நாம நினைச்ச மாதிரிதான் எல்லாம் நடக்குது, ரைட் என்று சர்வா அடுத்த கேள்வியை கேட்க, எனக்கு தெரியல பாஸ், பிளான் சரியா நடக்குதா இல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா, இதுக்கப்புறம் பிரச்சனை வருமானு எனக்கு எதுவுமே புரியல, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தப்பு இருக்கு, அதை நாம இன்னும் கண்டுபிடிக்கணும்னு தோணுது என்று யோசனையுடன் சொல்லி முடித்தான் கௌதம். அந்த நொடி அவன் மனதிற்குள் பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. சர்வாவும் அதையெல்லாம் சிந்தித்துக் கொண்டே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற ஏதோ ஸ்பை இருக்கிறதா சொன்னியே, அது யாரு, அந்த ஒரே ஒரு ஸ்பை தான் இருக்கானா இல்ல இன்னும் நிறைய பேர் இருக்க வாய்ப்பு இருக்கா என்று சர்வா சந்தேகத்துடன் கேட்க, இல்ல பாஸ், ஒரே ஒரு ஸ்பை தான் இருக்கா, அவன் யாரும் இல்ல, சூர்யா சார் கூட இருக்கானே தியாகு, அவன்தான் நான் சொன்ன ஸ்பை என்று கௌதம் சொல்லி முடித்ததும் சர்வாவிற்கு பெரும் அதிர்ச்சி. கூடவே அந்த அதிர்ச்சி உடனே சிரித்தவன் ஒரு நொடி யோசித்துவிட்டு தனது போனை எடுத்து வாய்ஸ் ரெக்கார்டரை ஆன் செய்து முன்னால் வைத்தான். பிறகு கௌதமிடம், இப்ப என்னோட பிளான தெளிவா கேட்டுக்கோ, நீ இப்போ மறுபடியும் போய் தாஸ மீட் பண்ண போற, அவன்கிட்ட நான் கரிகாலனை மீட் பண்ணேன், மனோஜ் தப்பிச்சு ஓடின அப்புறம் அவர் என்ன பார்த்தார்னு சொல்லணும் என்றதும் தலையாட்டினான் கௌதம். அதுக்கப்புறம் இந்த டீமுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு, டைகர் குரூப் முழுக்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனாலதான் மனோஜ் தப்பிச்சு ஓடுனத அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லு. இங்க பிரச்சனை இருக்குன்னு மட்டும் இப்போதைக்கு அவனுக்கு தெரிஞ்சா போதும், அவங்க ஏதோ சீக்ரெட் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அத மனோஜ் கேட்டுட்டான்னு சந்தேகத்துலதான் அவனை கொல்ல ட்ரை பண்ணாங்கன்னு எக்ஸ்ட்ராவா சொல்லு என்று சர்வா சொல்லிக்கொண்டே வர, பாஸ் ஆனா இத நாம டைரக்டா போய் சொல்ற மாதிரி இல்லையா, கண்டிப்பா தாஸ் இத நம்ப மாட்டான், நம்ம வேணும்னே இந்த இன்ஃபர்மேஷனை அவங்க கிட்ட திணிக்கிறோன்னு அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிடுவான் என்று சந்தேகத்துடன் சொன்னான் கௌதம். அத பத்தி நீதான் யோசிக்கணும், எப்படி அவனுக்கு சந்தேகம் வராத மாதிரி இந்த விஷயத்த சொல்லணுமோ அந்த மாதிரி நீ சொல்லணும். நீ இங்க ஸ்பையா வேலை பாக்குறேன்னு அவன் உன்னை நம்பணும், அதுக்கு ஏத்த மாதிரி நீதான் நடந்துக்கணும். அதே நேரம் நீ டைகர் இல்லேன்னு சொன்னா அதையும் அவன் நம்பணும். இது எல்லாத்தையும் எப்படி சொல்லி அவனை நம்ப வைக்கிறதுன்னு நீதான் கண்டுபிடிக்கணும். டோன்ட் வரி, தாஸ் இவ்ளோ பிரெயினை யூஸ் பண்ணி யோசிக்கிறவன் கிடையாது. எங்கிருந்து இன்ஃபர்மேஷன் வருது, சொல்றவன் யாருன்னு அவன் யோசிக்க மாட்டான். நீ என்ன சொன்னாலும் நம்புவான். கொஞ்சம் நம்புற மாதிரி நீ சொல்லு, அது போதும் என்று நம்பிக்கையூட்டும் விதமாக சர்வா சொல்ல, எல்லாம் ஓகே பாஸ், ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சு வந்திருக்கேன், இப்ப நானே மறுபடியும் போனா ஏன் தப்பிச்சு போனேன்னு கேட்க மாட்டாங்களா என்று அவன் கேட்க, அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, யாரோ ஃபாலோ பண்ணாங்க, அத உன் கூட இருந்த நான் கண்டுபிடிச்சிட்டேன், அங்கிருந்துதான் நீ கரிகாலனை பார்த்தேன்னு சொல்லு, இல்லனா இதுக்கும் ஏதாவது கதை சொல்லு என்று சர்வா கூற, ஓகே பாஸ் என்று தலையை ஆட்டி மெதுவாக சிரித்தான் கௌதம். பிறகு போனை எடுத்து விக்டருக்கு அழைத்தான் சர்வா. நடக்கும் அனைத்தையும் வேடிக்கை பார்ப்பதை விட அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று நினைத்தான் சர்வா.
அதனால் விக்டர் மூலம் தப்பிச் சென்ற மனோஜை பிடிப்பதற்கு ஏற்பாடு செய்தான். மனோஜை தேடுகிறார்கள் என்ற பிம்பத்தை உருவாக்கினால் அதன் மூலம் தாஸை நம்ப வைக்க முடியும் என திட்டம் தீட்டினான் சர்வா. அவனுடைய பழைய பிளானும் இதன் மூலமாக மீண்டும் திட்டமிட்டபடி செயல்படும் என்று நம்பினான். பிறகு சர்வா வீட்டிற்கு கிளம்பினான். கிளம்பும் பொழுது கௌதமை தனியாக அனுப்பிவிட்டு விக்ரமன் ரெஸ்டாரண்டில் இருந்த தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு வந்திருந்தான். வீட்டிற்கு உள்ளே நுழையும் பொழுது சூர்யாவிற்கு அழைக்க சூர்யா போனை எடுக்கவில்லை. என்னாச்சு இவனுக்கு? ஒருவேளை இந்த தியாகு சூர்யாவை ஏதாவது பண்ணிட்டானா என்று சிந்தித்துக் கொண்டே சர்வா வீடு முழுவதும் தேட சில நொடிகளில் போனை எடுத்த சூர்யா, சொல்லு சர்வா, எங்க இருக்க என்று கேட்டான். நான் வீட்ல இருக்கேன். நீ எங்க இருக்க? நான் கௌதம் கிட்ட பேசிட்டேன். நீ நாளைக்கு புரோட்டான் கம்பெனிக்கு வந்துரு. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்புறம் உன்னோட ஆள் தியாகு, அவன்கிட்ட கொஞ்சம் உஷாரா இரு. அவன்தான் நம்ம கூடவே இருக்கிற ஸ்பை என்று கூறியதும் அதிர்ச்சி அடைந்த சூர்யா, என்ன சொல்ற நீ? என்னால நம்பவே முடியல. சரி, நான் கரிகாலன் அங்கிள் கிட்ட மத்தவங்க கிட்ட சொல்லி கொஞ்சம் கவனமா இருக்க சொல்றேன். மத்ததெல்லாம் நாளைக்கு நான் ஆபீஸ் வந்ததும் பேசிக்கலாம் என்று கூறி அழைப்பை துண்டித்தான் சர்வா. நேராக அறையில் வந்து கட்டிலில் விழுந்த சர்வாவிற்கு சூர்யாவின் பேச்சு வித்தியாசமாக இருப்பது போல தோன்றியது. இதையெல்லாம் சர்வா சிந்தித்துக் கொண்டிருக்க மீண்டும் வேலையெல்லாம் முடித்துவிட்டு கௌதம் சூர்யாவின் வீட்டிற்கு வந்து சேர்ந்திருந்தான். உள்ளே நுழைவதற்கு முன் யாரோ எம்டி பாட்டிலை கொண்டு அவன் தலையில் அடித்து பின்னால் இருந்து அவன் கழுத்தை பிடித்து வளைத்திருந்தான். யார் நீ என்று அவன் கத்துவதற்குள், எங்க போன கௌதம்? இதுக்கப்புறமும் நீ எங்களோட ஆளுன்னு ஏமாத்த பாக்குறியா என்று பின்னால் இருந்தவன் அவனை போட்டு அழுத்த கடினப்பட்டு அந்த கைகளை தட்டிவிட்டு மூச்சுவிட சிரமப்பட்ட கௌதம் தியாகுவை பார்த்தான். அவன் வார்த்தைகளை விட முகம் இன்னும் கோபமாக தெரிந்தது. என்ன பண்ற நீ? நான் தான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன்ல, நான் ஆதிசேஷன் கிட்ட வேலை பாக்குறேன். ஒரு முறை சொன்னா உனக்கு புரியாதா? இங்க ஒர்க் பண்ற மாதிரி நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ எல்லாரும் செய்யற வேலைய நானும் தானே செய்யணும். நான் ஒரு டிரைவர். அவங்க எங்க போன்னு சொன்னாலும் அவங்கள நான் கூட்டிட்டு போய் ஆகணும். அது எந்த டைமா இருந்தாலும் நான் போய்தான் ஆகணும். ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? சும்மா சும்மா என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தா என்னால உனக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம், யாரோ ஃபாலோ பண்றத சர்வா கண்டுபிடிச்சிட்டான். அவனுக்கு டவுட் வந்துருச்சு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்க ட்ரை பண்ணு என்று கூறிய கௌதம் எரிச்சலுடன் பேசுவது போல முகத்தை வைத்துக் கொண்டான். ஒரு நொடி அவனையே பார்த்து கொண்டிருந்த தியாகு பெருமூச்சுடன், ஓகே, அவங்க கிட்ட நான் பேசுறேன். அடுத்த முறை இந்த மாதிரி மாட்டிக்காம ஃபாலோ பண்ண சொல்றேன். அந்த சர்வா பத்தி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா என்று தியாகு கேட்க, தெரியல. சர்வா கரிகாலன் கிட்ட மனோஜ் பத்தி பேசினா. அவங்களோட சீக்ரெட் வெளியில வந்துருமோன்னு ரொம்ப பயந்து போய் இருக்காங்க. சோ ஓடிப்போன மனோஜ கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் தாஸ் கிட்ட அவன் பேசுறதுக்குள்ள அவனை கொல்லணும்னு பேசிக்கிட்டாங்க என்று சர்வா சொல்லிக் கொடுத்ததை உண்மை போலவே பேச, சீக்ரெட்டா? என்ன சீக்ரெட்? அவனுக்கு என்ன சீக்ரெட் தெரியும்? என்ன விஷயம் என்று புரியாமல் கேட்டான் தியாகு. சர்வாவின் திட்டம் வெற்றி பெறுமா? கௌதம் தியாகுவிடம் உண்மையை சொல்வானா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். கௌதமை தனியாக அழைத்து பேசிய சர்வா சூர்யாவுடன் இருக்கும் தியாகு ஸ்பை என்பதை கண்டுபிடித்தான். இந்த விஷயத்தை சூர்யாவிடமும் கூறியவன் சற்று கவனமாக இருக்கச் சொல்லியிருந்தான். கௌதம் இவை அனைத்தையும் வேறு வழியில்லாமல் செய்து கொண்டிருந்தான். தாஸிடம் தானும் ஒரு உளவாளிதான் என்று கூறி மட்டுமே அவனால் உயிர் தப்பிக்க முடிந்தது. இப்போதும் அந்த பொய்யை அப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தான். இதை அறிந்த சர்வா இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடிவெடுத்தவன் டைகர் உயிரோடு இல்ல என்ற செய்தியை கௌதம் மூலமாகவும் தாஸுக்கு கொண்டு சேர்க்க நினைத்தான். தாஸ் இந்த விஷயத்தை முழுமையாக நம்பினால் மட்டுமே இது ஆதிசேஷன் காதுக்கு போகும் என சர்வாவிற்கும் நன்றாகவே தெரியும். இவை அனைத்தையும் பேசி முடித்துவிட்டு வீடு வந்து சேர்ந்த கௌதமிடம் சண்டையிட்டான் தியாகு. எப்படியோ பேசி அவனை சமாளித்த கௌதம், மனோஜுக்கு சீக்ரெட் தெரிஞ்சிருச்சு, அவனை கொல்லணும்னு பேசிக்கிட்டாங்க என்று கூறினான். அப்படியா? அவனுக்கு என்ன சீக்ரெட் தெரியும் என்று தியாகு உடனே கேட்க, அது எனக்கு தெரியல, அவனுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும், அவனை விசாரிச்சாதான் கண்டுபிடிக்க முடியும் என்று கூறினான். உடனே அதை கேட்டு தலையாட்டிய தியாகு, சரி, நான் வெளியில போயிட்டு வரேன், வரத்துக்கு 1 மணி நேரம் ஆகும், நீ இங்க யாராவது கேட்டா சமாளிச்சுக்கோ என்று கூறினான். அதற்கு தலையாட்டிய கௌதம், முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வா, அது வரைக்கும் நான் பாத்துக்கிறேன் என்று கூற சரி என்று சொல்லி தியாகு அங்கிருந்து சென்றான்.
போகும் அவனை பார்த்த கௌதம் முகத்தில் லேசான புன்னகை தோன்றியது. அடுத்த நாள் காலை சர்வா அறையில் உறங்கிக் கொண்டிருக்க எதையோ பார்த்து பதட்டமடைந்த பாரதி வேகமாக ஓடி வந்து அவன் அறை கதவை தட்ட ஆரம்பித்தார். வெளியில வா சர்வா, கூப்பிடுறது கேக்குதா இல்லையா, வெளியில வா என்று அவர் தட்டிக்கொண்டே இருக்க ஆழ்ந்த உறக்கத்திலிருந்த சர்வாவிற்கு எதுவுமே கேட்கவில்லை. வெகு நேரம் பாரதி கதவை தட்டிய பிறகு மெல்ல மெல்ல கண்களை திறந்தவன் சில நொடிகள் கழித்துதான் அவர் வெளியிலிருந்து கத்திக் கொண்டிருப்பதை உணர்ந்தான். உடனே அவனது கண்கள் ஆச்சரியத்தில் விரிய வேகமாக கட்டிலை விட்டு இறங்கி ஓடி வந்து கதவை திறந்தான். பதட்டத்துடன் நின்று கொண்டிருந்த பாரதி, என்ன சர்வா நீ, எவ்வளவு நேரமா உன்னை கூப்பிட்டு இருக்கேன், என் கூட வா என்று அவன் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு வெளியே அழைத்து வந்தார். பாரதியின் நடவடிக்கைகளை பார்க்க சர்வாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. அம்மா, என்ன ஆச்சு, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க என்று அவன் கேட்க பதில் சொல்லாமல் அவனை டிவி அருகில் அழைத்து வந்தவர், டிவியில டைகரை பத்தி ஏதோ நியூஸ் வந்திருக்கு, நீயே பாரு, இதெல்லாம் என்ன, எனக்கு ஒண்ணுமே புரியல என்று கூறி டிவியை காட்ட சர்வாவும் அதை கேட்டுக்கொண்டே டிவி பக்கம் முகத்தை திருப்பினான். அங்கு ஒரு நியூஸ் சேனலில் ஒருவர் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க ஹெட்லைன் பிரேக்கிங் நியூஸ் ஓடிக்கொண்டிருந்தது. அதில் டைகர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்விக்குறியோடு இருந்தது. அதை பற்றிதான் அங்கு அமர்ந்திருப்பவரும் பேசிக் கொண்டிருக்க, சர்வா என்ன இதெல்லாம் என்றார் பாரதி பதற்றத்துடன். சர்வா இந்த நியூஸை பார்த்து பதற்றமடையவோ இல்லை அதிர்ச்சி அடையவோ இல்லை. மாறாக இவ்வளவு சீக்கிரம் இந்த நியூஸ் வெளியில் வந்துவிட்டதா என்று அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் அப்படியே நின்று கொண்டிருக்க, உன்கிட்டதானே கேக்குறேன், ஏதாவது சொல்லு, என்ன இதெல்லாம், நீ உயிரோடு இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க, யார் இப்படி பண்ணாங்க என்று பாரதி கேட்டுக்கொண்டே இருக்க, பாரதியிடம் இந்த திட்டத்தை பற்றி சொல்லாமல் போனது சர்வாவிற்கு அப்போதுதான் ஞாபகம் வந்தது. மா, டென்ஷன் ஆகாதீங்க, என்ன நடந்துச்சுன்னா என்று அவன் சொல்ல ஆரம்பிக்க, அம்மா வீட்ல இருக்கீங்களா, எங்க இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே அங்கு வந்தாள் சிவானி. அவள் குரலை கேட்டதும் சர்வா பாரதி இருவரும் பேச்சை நிறுத்தி விட்டனர். வந்ததும் டிவி பக்கம் திரும்பி அதில் ஓடிக்கொண்டிருக்கும் நியூஸை பார்க்க அடுத்த நொடியே அவள் முகம் மாறிப்போக, என்ன இது, டைகர் உயிரோடு இல்லையா என்று அதிர்ச்சியோடு கேட்டாள். பாரதி சர்வா இருவருமே அவள் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. டைகர் அடையாளத்தை மறைப்பதை தாண்டி இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. சர்வாவும் பாரதியைப் போல ஆச்சரியப்பட்டது போல் பாவனையோடு நின்றவன் சிவானியை பார்த்தான். உங்ககிட்டதானே கேக்குறேன், என்ன இதெல்லாம், டைகர் உயிரோடு இல்லைன்னு போட்டுட்டு இருக்காங்க, இதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் தான் டைகரை பார்ட்டியில பார்த்தேன் இல்ல, அவர் என் கூட டான்ஸ் ஆடினாரு என்று அழுத்தமாக கூறினாள். கண்களை சுருக்கி அவளை பார்த்து சர்வா, நீதானே சொன்ன டைகர் அங்க இருக்கிற அவ்வளோ பொண்ணுங்களை விட்டுட்டு உன்னை சூஸ் பண்ணாருன்னு, அவர் எதுக்கு உன்னை சூஸ் பண்ண போறாரு, டைகர் அவ்வளோ பெரிய ஆளு, உன்னை சூஸ் பண்ண வாய்ப்பே இல்ல, அங்க வந்தது டைகராவும் இருக்கலாம் இல்ல வேற யாராவதா கூட இருக்கலாம், நீ அழகாதான் இருக்க, இல்லேன்னு சொல்லல, பட் இதுல ஏதும் வித்தியாசமா தெரியல, அங்க வந்த ஆள் டைகராவே இல்லாம இருக்க கூட சான்ஸ் இருக்குல்ல என்று சர்வா மெதுவாக குழப்பிவிட, ஆமா இல்ல, நானே அன்னைக்கு இத பத்தி உன்கிட்ட சொன்னேன்ல, டைகர் எப்படி என்ன சூஸ் பண்ணுவாரு, ஒருவேளை நீ சொல்ற மாதிரி வேற யாரோ டைகர் மாதிரி வந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு என்று அவள் சந்தேகமாக கேட்க, இந்த நியூஸ் எல்லாம் பார்த்தா அப்படிதான் நடந்திருக்கும்னு தோணுது என்றான் சர்வா சாதாரணமாக. அவன் பேசுவதை கேட்ட பாரதிதான் இன்னும் பதட்டத்துடன் நின்று கொண்டிருந்தார். இன்னும் சில நாட்களில் அவனுடைய டைகர் அடையாளம் வெளியில் வந்துவிடும், டைகர் ராஜாவாக வாழப்போகிறான் என்று ஏதேதோ அவர் நினைத்துக் கொண்டிருக்க, நடப்பது எல்லாம் தலைகீழாக இருந்தது. டைகர் இறந்துவிட்டான் என செய்திகள் வருகிறது. சர்வாவும் அதற்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல சிவானியிடம் பேசுகிறான் என்று நடப்பதை குழப்பத்துடன் பார்த்து கொண்டே அவர் நிற்க, அம்மா நம்ம கிளம்பலாமா, நீங்க ரெடியா இருந்தா ஆபீஸ்ல டிராப் பண்ணலான் தான் இங்க வந்தேன் என்று சிவானி சொன்னதும் ஒரு முறை சர்வாவை பார்த்துவிட்டு தலையாட்டிய பாரதி தனது கைப்பையை எடுக்க உள்ளே சென்றார். சர்வா சிவானியை பார்த்து லேசாக சிரித்தவன் தனது அறைக்கு சென்று விட்டான். சிவானி பாரதியை அழைத்துச் செல்வதால் இப்போதும் அவனது திட்டத்தை பற்றி பாரதியிடம் சொல்ல முடியாமல் போனது. அறைக்கு வந்தவன் தானும் குளித்து கிளம்பி இமேஜிங் செக்யூரிட்டி ஆபீஸை நோக்கி புறப்பட்டான். அங்கு அவன் நுழையும் பொழுதே அங்கு இருப்பவர்களும் டைகரை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தனர். அனைவரும் கூட்டம் கூட்டமாக நின்று இதைத்தான் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்தவுடனே சர்வாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனிக்க முயன்றான்.
அப்போது ஒருவர், இன்னைக்கு நியூஸ் பாத்தீங்களா? என்னால நம்பவே முடியல என்று அதிர்ச்சியோடு கேட்க, என்னாலும் கூட தான் நம்ப முடியல. டைகர் உயிரோடு இல்லைன்னு சொல்றாங்க. அவர் இல்லாம எப்படி அவர் பேருக்கு கீழே இவ்ளோ கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு? இது ஏதோ பொய்யான நியூஸ் மாதிரி தான் இருக்கு என்று இன்னொருவர் கூற, இடையில் புகுந்த நடுத்தர வயதுமிக்க மூன்றாம் நபர், வாய்ப்பு இருக்குது. எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு விஷயம் சொன்னாங்க. டைகரோட உண்மையான பேரு சர்வா. அவரே ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. இந்த டீம்ல இருக்கிற மத்தவங்க எல்லாரும் அவர் பேரை வச்சு இவ்வளவு நாள் மறைமுகமா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஆதிசேஷன் தெரியும்ல, அவர்கிட்ட இருந்துதான் இந்த விஷயத்தை மறைச்சிருக்காங்க என்று அவர் சொல்லி முடிக்க, அவரை தடுத்த ஒரு பெண், நீங்க சொல்ற கதையெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா கொஞ்ச நாள் முன்னாடி டைகர் பார்ட்டிக்கு வந்தாரு. புரோட்டான் கம்பெனியிலிருந்து கூட சொன்னாங்க அவங்க கம்பெனிக்கு அவர் வந்துட்டு போயிருக்காருன்னு. அதுக்கு என்ன சொல்றீங்க என்று அவள் கேட்க, மீண்டும் அந்த நடுத்தர வயது நபர், அதுக்கு எவ்வளவோ வழி இருக்கே, அவர் மாஸ்க் போட்டுக்கிட்டு வந்ததா தான் சொன்னாங்க. யாரோ ஒருத்தரை டைகர்னு கொண்டு வந்து நிறுத்தினா கூட மத்தவங்களால கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு பண்ணி இருப்பாங்க என்று தெளிவாக கூறினார். அப்படின்னா வந்தது டைகர் இல்ல, வேற ஒரு ஆளுன்னு நீங்க சொல்றீங்களா என்று கேட்ட அவளே, எனக்கு கூட இப்ப அப்படிதான் தோணுது. உண்மையான டைகர்னா எதுக்கு மாஸ்க் போட்டுட்டு வரணும்? இதுல ஏதோ விஷயம் இருக்க போய் தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு என்று கூறினாள். சரி, நீங்க சொல்ற மாதிரி டைகர் இறந்துட்டார்னு வச்சுக்கிட்டாலும் ஏன் இவ்ளோ வருஷம் கழிச்சு இந்த நியூஸ் இப்ப வெளியில வந்திருக்கு என்று ஒருவர் பின் ஒருவராக மாறி மாறி தங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்பதும் பதில் சொல்வதுமாக இருந்தனர். சிலர் டைகர் உயிரோடு இல்லையா என்று கவலையோடு பேசிக் கொண்டிருக்க, சிலர் நிம்மதியாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். அதையெல்லாம் பார்த்து கொண்டே லிப்டுக்குள் ஏறினான் சர்வா. லிப்டின் கதவு மூடுவதற்கு முன்னர் 3 பெண்கள் உள்ளே ஓடி வந்தனர். அடுத்த நொடி லிப்ட் அங்கிருந்து நகர ஆரம்பித்தது. வந்த பெண்களில் திவ்யாவும் இருந்தாள். பின்னால் இருக்கும் சர்வாவை கவனிக்காதவள், டைகர் இறந்து போன நியூஸை விட இன்னொரு சந்தோஷமான நியூஸ் சொல்லவா? இனிமே யாரும் டைகர் பேரை வச்சு ஆட்டம் போட முடியாது என்று அவள் சொல்ல, அருகில் இருந்த பெண்கள் சிரித்தனர். அவர்கள் சிரிப்பதை பார்த்த சர்வா, நீங்க யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பத்தியா என்று கேட்டான். உடனே அந்த மற்ற 2 பெண்கள் சிரிப்பதை நிறுத்திவிட, மெதுவாக திரும்பி பார்த்த திவ்யாவின் முகம் சர்வாவை பார்த்ததும் மாறிப்போனது. லிப்டுக்குள் தங்களை தவிர ஒருவன் இருக்கிறான் என்பதை அப்போதுதான் அந்த கூட்டம் கவனித்தது. ஆரம்பத்தில் சர்வா மீது சிறிது பயம் இருந்திருந்தாலும் இப்போது டைகரே இல்லை என்ற தைரியத்தில், ஓ, நீங்க இங்கதான் இருக்கீங்களா, நான் பார்க்கல என்று முகத்தை திருப்பிக் கொண்டாள் அவள். ஏன், நான் மறைஞ்சு போயிட்டேனா? இல்ல உங்களுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சா? அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தா கம்பெனில இன்சூரன்ஸ் இருக்கு, கண்ணை சரி பண்ணிக்கோங்க, அதுக்காக மொத்த செலவையும் கம்பெனியே பாத்துக்கும் என்று சர்வா கூற, மற்ற 2 பெண்களும் அதை கேட்டு சிரித்தனர். திவ்யாவிற்குத்தான் சர்வா பேச்சில் எரிச்சல் எழுந்தது. அதில் முறைத்துக் கொண்டே திரும்பியவள், இதுக்கப்புறமாவது உங்களோட இந்த திமிர் பேச்ச கொஞ்சம் குறைச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்களும் நியூஸ் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாளா எந்த டைகர் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறதா சீன் போட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த டைகர் இல்லேன்னு ஆயிடுச்சு. சோ இனிமே நீங்க சொல்றதை இங்க யாரும் கேட்க மாட்டாங்க. பின்னாடி டைகர் இருக்காருன்னு என்ன ஆட்டம் போட்ட, கடவுள் இருக்கார் என்று இறுதி வார்த்தைகளை மட்டும் அவள் முணுமுணுப்பாக முடிக்க, என்ன சொல்றீங்க என்று புரியாதது போல கேட்டான் சர்வா. திவ்யா இதற்கு முன்னரே தன்னை பற்றி குயின்சிக்கு தகவல் தருகிறாள் என்பதை சர்வா அறிந்திருந்தான். அதனால் இந்த உண்மை தெரிந்ததும் அவளது நடவடிக்கையில் மாற்றம் வந்தது அவனுக்கு பெரும் ஆச்சரியத்தை எல்லாம் கொடுக்கவில்லை. மீண்டும் அவனை திரும்பி பார்த்தவள், உங்க லிமிட் என்னவோ அதுக்குள்ள இருங்கன்னு சொல்றேன் சார். சாரி மிஸ்டர் சர்வா என்று நக்கலாக சொல்லிவிட்டு அவள் லிப்டிலிருந்து சென்றுவிட, சர்வாவும் குயின்சியின் கேபினுக்கு சென்றான். இன்றும் கதவை தட்ட உள்ளிருந்து பதில் வரவில்லை. வழக்கம் போல அவனே கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். தனது சேரில் அமர்ந்து சாவகாசமாக காஃபி குடித்துக் கொண்டிருந்தாள் குயின்சி. இது என்ன வீடா இல்ல ஆபீஸா? அப்பாயின்மெண்ட் இருக்குதுன்னு தெரியாதா? இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க என்று கத்திக்கொண்டே உள்ளே வந்த சர்வா கோபமாக அவளை பார்க்க, மெதுவாக நிமிர்ந்து பார்த்தவள், காம் டவுன் சர்வா, 2 மினிட்ஸ்ல நான் ரெடி ஆயிடுவேன், எதுக்கு இப்படி கத்துற, பொறுமையா பேசு என்று கூறி மெதுவாக எழுந்து நின்றவள், நீயும் இன்னைக்கு நியூஸ் பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் டைகர் இறந்துட்டதா சொல்றாங்க, நீ என்ன நினைக்கிற என்று கேட்டாள். அதில் பெருமூச்சு விட்டவன், இதுல நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு, நானே இந்த நியூஸ பார்த்து ஷாக் ஆகித்தான் இருக்கேன் என்று கூறியதும், ஆனா உனக்கு டைகர் கிட்ட இருந்து நேரடியா ஆர்டர்ஸ் வருமே என்று கேள்வியோடு அவனை பார்த்தாள். சர்வா அதற்கு சலிக்காமல், ஆமா எனக்கு ஆர்டர் வரும்,
எனக்கு மட்டுமா ஆர்டர் வரும்? டைகர் இந்த கம்பெனில இருக்கிற எல்லார்கிட்டயும் தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. எல்லார்கிட்டயும் போய் இந்த கேள்வியை கேட்க வேண்டியதுதானே என்று பதில் சொல்ல, அதற்கும் சிரித்தவள், ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம், எப்ப என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஒரு பதில ரெடியா வச்சிருக்க என்று சொல்லிக்கொண்டே தனது டேபிளில் இருந்து ஃபைல்களை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டவள், கிளம்பலாமா என்று கேட்டாள். சர்வா எரிச்சலுடன் அவளை பார்த்தான். ஏற்கனவே அவளது நடவடிக்கை சற்று திமிராக இருக்கும். இனிமேல் சொல்லவே தேவையில்லை என்று நினைக்கும் பொழுது கடுப்பாக இருந்தது. ஆனால் எதுவும் பேசாமல் சர்வா அவளோடு கிளம்ப, இருவரும் பார்க்கிங் ஏரியாவில் காருக்கு வந்து சேர்ந்தனர். சர்வாவின் காரிலேயே செல்ல தயாராக சர்வா காரை ஓட்டினான். மற்றவர்களை விட குயின்சி டைகர் உயிரோடு இல்லை என்று தெரிந்தால் எப்படி நடந்து கொள்வாள் என்பதை பார்க்கத்தான் சர்வா சற்று ஆர்வமாக இருந்தான். இன்னொரு புறம் அவளும் பெரும் குழப்பத்தில் இருந்தாள். பலமுறை சர்வாவுடன் போனில் பேசியிருக்கிறாள். அவனது குரலை கேட்டிருக்கிறாள். அதில் ஆளுமையை உணர்ந்திருக்கிறாள். அப்படி இருக்க ஒரு செய்தியை சட்டென அவளால் நம்ப முடியவில்லை. டைகர் உயிரோடு இல்லை என்று வந்த செய்தி அவளை குழப்பியது. அதனால்தான் சர்வாவிடம் போட்டு வாங்கி உண்மையை தெரிந்து கொள்ள முயன்றாள். குயின்சி உண்மையை தெரிந்து கொள்வாளா? ஆதிசேஷனும் அர்ஜுனும் அடுத்து என்ன செய்ய போகிறார்கள்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.